السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وذكر في الكتاب موسى إنه كان مخلصا وكان رسولا نبيا. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لا تخيروني على موسى فإن الناس يسأقون يوم القيامة فكون أول من يفيق فإذا موسى باتش بجانب الأرش فلا أدري أكان في من سئك فافاك قبلي أو كان ممن استثنى الله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகர் அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சபையில ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ரமலான் மாதத்துடைய 21வது இரவில அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலுக்கான நோக்கம் ஒன்றுதான். செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறது என்பது அல்ல, அதுவும் காரணமாக இருந்தாலும் அடிப்படை இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்தவர்கள் என்ற பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும். அதுதான் அடிப்படை. பயான் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும், அவ்வளவுதான், கிளம்பி போய் படுத்துறது இல்லை. இது இந்த இரவு அமல்ல ஒரு பகுதி. எப்படி தராவி ஒரு பகுதியோ அது போன்று பயான் நிகழ்ச்சி ஒரு பகுதி. இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஃபஜர் வரைக்கும் நம்மளால் முடிந்த என்ன மாதிரியான அமல்கள் நமக்கு செய்ய விருப்பமோ அது மாதிரியான அமல்களில அதிகமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹு தாலா அந்த நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக இப்படி பேசுவார்கள்: தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மின் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலான் மாதத்துடைய கடைசி 10 தினத்துடைய ஒற்றைப்படை இரவுகளில லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸின் அடிப்படையில தான் இந்த ஒன்று கூடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக நீங்க அதிகமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், நிறைய போஸ்டர்ஸ் பார்க்கலாம். இந்த பள்ளியில் ஒற்றைப்படை இரவுகள், எங்களுடைய பள்ளியில் ஒற்றைப்படை இரவுகள் சொல்லி திருச்சியிலே சுமார் சாதாரணமாக ஒரு 15-20 பள்ளிவாசல் வரைக்கும் ஒற்றைப்படை இரவுகள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நிகழ்வாக பார்க்கிறோம். ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், 27 மட்டும் தான் லைலத்துல் கத்ர் என்று. மற்ற காலங்களை நம்ம ஒழிக்க மாட்டோம். அல்லாஹு தாலா ஒரு நல்ல மாற்றத்தை சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறான், ஒரு தெளிவை வழங்கி இருக்கிறான். இந்த ஹதீஸின் அடிப்படையில இந்த 5 நாளும் விழிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 5 நாளுமே அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. சில பள்ளிவாசல்கள்ல 10 நாளுமே இபாதத் செய்யறாங்க இல்லையா? கியாமுல் லைல் என்ற பெயரில ஒரு நாளைக்கு 3 ஜுஸு, 10 நாளைக்கு ஒரு முழு குர்ஆன் ஓதப்பட்டு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதான் ஒவ்வொருவரும் அவர் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ரை தவற விட்டு விடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்துல இது மாதிரியான அமல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த அமலை கபூல் செய்வானாக. நான் திரும்பவும் பதிவு செய்யறேன், இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கான காரணம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைய வேண்டும் என்ற ஒற்றை காரணம்தான் இல்லையா? எல்லா பள்ளிவாசல்லையும் ஒற்றைப்படை இரவு பயான் செய்யறாங்க, இமாம்கள் அழைச்சு நம்மளும் செய்யலாம், ஒரு விளம்பரம் பண்ணலாம் என்பதல்ல.
இது மாதிரி ஒற்றைப்படை இரவுகள்லாம் வச்சா பள்ளிவாசலுக்கு நல்லா சந்தா வரும், நல்ல விளம்பரம் கிடைக்கும் என்பதெல்லாம் அல்ல. இல்லையா அருமையான சகோதரி பெருமக்கள், அல்லாஹு தாலா நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், நான் இமாம் அவரிடத்துல கேட்டேன் என்ன தலைப்புல பேசுறது என்பதாக. ஹஜ்ரத் அவர்கள் சொல்லிட்டாங்க 4 வாரத்துக்கு வேதம் வழங்கப்பட்ட சமுதாயம் என்ற தலைப்புல 4 வாரம் பேசுறது என்பதா, 4 தினங்களும் ஒற்றைப்படைகளில. உதாரணமாக 4 வேதங்கள் நமக்கு தெரியும். முதலாவதாக தௌராத், அடுத்தபடியாக ஜபூர், அடுத்து இன்ஜில், அடுத்தபடியாக குர்ஆனை கரீம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இந்த வேதங்களை வழங்கி இருக்கிறான். இப்ப இந்த வேதங்கள் வழங்கப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய வரலாறு, அந்த வரலாறிலே உண்டான படிப்பினைகள் என்ற தலைப்பில ஹஜ்ரத் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில முதல் வேதமாகிய தௌராத் வேதம் வழங்கப்பட்ட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும், அந்த வரலாற்றுல நமக்கான முக்கியமான அவசியமான சில படிப்பினைகள் சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையின் ஊடலாக நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதரி பெருமக்களே, தலைப்பு என்னமோ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் படிப்பினையும் என்பதுதான். நான் முடிந்த அளவு நான் வரலாறை சுருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இல்லையா, வரலாறு பேசுறது நோக்கம் அல்ல. இல்லையா, வரலாறு பேசுறது நம்ம கதை கேட்டு பழகிட்டனால ஒரு வரலாறு கேட்டா ஒரு மணி நேரம் வரலாறு சொல்லுவாங்க, அப்படியே கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடலாம் என்பதல்ல. அது எனக்கு இலகு. பேசுறவங்களுக்கு வரலாறு பேசுறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆனா வரலாறு என்பது 2வது தான். இந்த வரலாற்றுல எனக்கு என்ன படிப்பினை, படிப்பினையை புரிஞ்சுக்காம படிப்பினையை தெரிந்து கொள்ளாம வரலாறுக்கு எந்த ஃபாயிதாவும் இல்லை. அல்லாஹ் வரலாறு சொல்றது ஆயாத்தில் இதுக்கிரி உளில் அல்பாப், அதுல நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். படிப்பினை பெறாம வெறுமனே கதையை கேட்டு எந்த ஃபாயிதாவும் இல்லை. அதனால நான் இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக கதை சொல்றதை குறைச்சு அந்த கதையில என்ன படிப்பினை இருக்கிறது, அல்லாஹ் இந்த சம்பவங்களின் மூலமாக, இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்ற முக்கியமான அவசியமான ஒரு சில தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்றேன். நான் ஏன் இந்த செய்தி முன்னாடியே சொல்றேன்னு, வரலாறுன்ற ஒரு மைண்ட் செட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வரலாறை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். தேவையான செய்திகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செய்திகளை போவோம். இப்ப என்ன சில பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, வரலாறு இப்படித்தானே இருக்கும், இந்த செய்தியெல்லாம் சொல்லலையே, ஒருவேளை ஹஜ்ரத்துக்கு இது தெரியலையோ என்றெல்லாம் சில சிந்தனைகள் வரும். நான் அனுபவத்துல சொல்றேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு பேசும்போது ரமதான்ல தராவில 10 நிமிஷத்துல என்ன வரலாறு சொல்ல முடியும்? வரலாறுல முக்கியமான படிப்பினைகளை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஹஜ்ரத் இந்த செய்தியில வரும், இதெல்லாம் தெரியலையா, உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா தெரியலன்றது இல்ல, என்ன படிப்பினையோ இதுல நமக்கு என்ன அத்தாட்சி, என்ன அறிவுரை வைத்திருக்கிறான், அதுதான் நமக்கு தேவை. அதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரலாறுன்றது தனி சப்ஜெக்ட், அதை பத்தி பேசுறதா தனியா பேசலாம் என்பதாக சொன்னேன். அதனால நம் முடிந்த அளவு வரலாறுகளை சுருக்கி வரலாறுகளை ஸ்கிப் பண்ணி ஒவ்வொரு சம்பவங்களிலையும் நமக்காக படிப்பினை என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தேவைக்கு ஏத்தார் போற வரலாறுகளையும் கூடுதலான செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு மத்தியில ஒப்படைக்க முயற்சி செய்கிறேன். தௌராத் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய வேதம். இன்னும் சொல்ல போனால் 4 வேதங்களில முதல் வேதம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தௌராத் என்ற வேதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுமார் 136 இடத்துல அல்லாஹு தஆலா மூசான்ற பேரை மட்டும் உச்சரிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை வழங்கல. வழங்கப்பட்ட வேதம் என்னவோ தௌராத் தான். ஆனா குர்ஆனில மட்டுமே சுமார் 136 இடங்களில் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசுகிறார். இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தா, குர்ஆனிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு பேசப்படுவது போன்று வேற எந்த நபியுடைய வரலாறையும் பேசல. அவ்வளவு படிப்பினைகள் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது, அவ்வளவு செய்திகள். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை அல்லது படிப்பினைகளை பேச ஆரம்பிச்சா 1 மணி நேரம் எல்லாம் போதாது. நான் ஏன் இன்னும் சொல்ல போனா நான் ஏன் வரலாறுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணமே முழுசா சொல்லி முடிக்க முடியாது. பல மணி நேரங்கள், பல நாட்கள் தேவைப்படும். யோசித்து பாருங்களேன், அல்லாஹ்வே அவ்வளவு பேசுகிறானே. 34 சூறாக்களிலே பேசுகின்ற ஒரு நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனில் அதிகமாக பேசப்படுகின்ற சமுதாயம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம். அதனால முடிந்த அளவு நமக்கு அவசியமான சில செய்திகளை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்ள முயற்சி பண்ணுவேன்.
ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரணமான நபி அல்ல, உதுல் அஸ்ம், அதாவது ரொம்பவும் சக்தி வாய்ந்த, அதாவது வீரம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில், உறுதி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் 5 நபிமார்களில் ஒருவர் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு இவர்களை மாதிரி ஆக கடுமை காட்டப்பட்ட நபி ஹஜ்ரத் மூசாவை போல வேற யாரும் கிடையாது. ஆக நன்றி கிட்ட சமுதாயம் யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ரத் நான் தலைப்புல பேசும்போதே முடிஞ்ச அளவு பனி இஸ்ரவேலுடைய முழு வரலாறு வேண்டாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் நடந்த அந்த பனி இஸ்ரவேலுடைய வரலாறு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க, ஏன்னா அது பேசுனா நிறைய பேசலாம் என்று சொன்னாங்க. அதனால நான் ரசூலுல்லாஹ் அது மூசாவுடைய காலத்தில் நடைபெற்ற யூதர்கள் சம்பந்தமான சில வரலாறு மட்டும் சுருக்கமாக சொல்றேன், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்திலேயே இவர்களை மாதிரி அயோக்கியர்கள் கிடையாது, இவர்களை மாதிரி மோசக்காரர்கள் கிடையாது, இவர்களை மாதிரி முனாஃபிக்குகள் கிடையாது. அல்லாஹு தாலா வெளியாக்கிய சமுதாயங்களிலேயே ஆக மோசமான சமுதாயம் பனி இஸ்ரவேலர்கள், குறிப்பாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த யூதர்கள். யக்துலூன நபியீன், அல்லாஹு தாலா சொல்கிறான், நபிமார்களை கொலை செய்த சமுதாயம் இல்லையா, நபிமார்களே கை வைத்திருக்கிறார்கள் இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்துடைய பின்னணி பார்க்கும் பொழுது இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறோமே, இந்த பனி இஸ்ரவேலர்கள் யார் என்றால் பலஸ்தீனிலிருந்து எகிப்துக்கு குடியேறியவர்கள். அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட சமுதாய காலம் இருக்கிறது கிமு 1228. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பிற்கு 1220 வருடங்களுக்கு முன்பாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில பிறக்கிறார்கள். இவர்கள் பிறக்கும் போது எகிப்தில 2 சமுதாயம், ஒன்று ஆக பெரும்பான்மை சமுதாயம், இன்னொன்று சிறுபான்மை சமுதாயம். பெரும்பான்மை சமுதாயம் கிபுத்தி வம்சத்தினர்கள், இந்த சமுதாயத்துல வர்றவன் தான் ஃபிரௌன் இல்லையா. இன்னொரு சமுதாயம் பனி இஸ்ரவேலர்கள், இந்த சமுதாயத்துலதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் அன்றைக்கு அடிமையாக நடத்தப்பட்டவர்கள், கொத்தடிமையாக நடத்தப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இவங்க 600 வருடங்களுக்கு முன்பாக எகிப்துக்கு வந்தவர்கள். நமக்கு வரலாறு தெரியும், கிமு 1800களில ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திற்கு புலம்பெயர்கிறார்கள். நல்லா தெரியும், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு அடிமையாக கொண்டு வந்து எகிப்தில விற்கப்படுகிறது இல்லையா. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது எகிப்துக்கு வந்தார்களோ, எப்போ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ, அந்த சமயத்துல ஒரு 83 நபர்கள் பனி இஸ்ரவேலர்கள் எங்க வந்தாங்க, எகிப்து தேசத்திற்கு வந்தாங்க. 600 வருஷத்துல அவர்களுடைய எண்ணிக்கை 6 லட்சம் ஆனது. இவர்கள் வரும் பொழுது பெரும்பான்மையாக, அதாவது இவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். வரலாறு சுருக்கமாக நான் சொல்றேன். இஸ்ராயில் அப்படின்றது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பட்டப்பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை. யூசுஃபுடைய தந்தை யாக்கூப். இவர்களுடைய பட்டப்பெயர் இஸ்ராயில். பனி இஸ்ராயில் சொன்னா இஸ்ராயிலுடைய சந்ததியினர்கள், பனி இஸ்ராயில் சொன்னா இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், வம்சாவளிகள் என்பது பெயர். இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் அர்த்தம். யாக்கூபுடைய பிள்ளைகளுக்கு பனி இஸ்ராயில் பேரு. 12 பிள்ளைகள் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதனாலதான் பனி இஸ்ரவேலர்கள் 12 குரூப்பா இருப்பாங்க. கடல்ல அடிக்கும் போது கூட 12 பாதி பிறந்தது. கடுமையான தாகத்துல கூட அடிக்கும் போது எனக்கு 12 ஊத்து வேணும்னு கேட்டவன். எல்லா மக்கள்லாம் இருக்கிறாங்க, தண்ணி தேவைப்படுது. ஹஜ்ரத் மூசா அடிக்கும் பொழுது ஒரு ஊத்து வந்தா எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு 12 ஊத்து வேணும். எங்க 12 குடும்பமும் தனித்தனியாக அடுத்தடுத்த ஊத்துகள்ல குடிப்போம், இன்னொரு ஊத்துல குடிக்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். இப்ப இந்த 12 குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிமு 1800ல எகிப்தில் ஒரு அரசாட்சி வழங்கிய போது அப்போது வந்து சேர்ந்தவர்கள் இந்த 83 நபர்களை கொண்ட பனி இஸ்ரவேலர்கள். அப்போ கிபுத்தி வம்சத்தினர்கள் எகிப்துடைய பூர்வ குடிமக்கள், அமாலிகா என்பது அவர பேர் சொல்லப்படுகிறது. ஆனா அதிகமான அறிவிப்பு கிபுத்தி வம்சத்தினர்கள், அவர்கள் தான் எகிப்துல பூர்வ குடிமக்கள். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மரியாதையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனி இஸ்ரவேலர்கள் ஆட்சியில் அமர்றாங்க. ஆரம்பத்துல ஓரளவு நியாயமான ஆட்சிகள் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர்களுடைய அநியாயமும் அழிச்சாட்டமும் ரொம்ப அதிகமானது. நல்ல விளங்குங்க, எகிப்துடைய பூர்வ குடிமக்கள் கிபுத்தியர்களை சிறுமைப்படுத்தி இவர்கள் நாங்க தான் எல்லாம், எங்களை மிஞ்சி ஆள் இல்லை என்ற சிந்தனையில இவருடைய செயல்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹு தாலா இவர்களை
கொட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி இவர்களை சிறுமைப்படுத்தி மீண்டும் கிபத்தி வம்சத்தினர்களை அல்லாஹு தஆலா அரசாங்கத்தில் ஆட்சியில் அமர வைத்தார். ஃபிரௌனுடைய காலகட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்துல பனி இஸ்ரவேலர்கள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள், நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இவன் ஆரம்பத்தில் இவன் பண்ண அநியாயமே வேற. பொதுவாக உலகத்துல ஒரு நியதி இருக்கு, ஓரளவு நல்ல ஆட்சி செய்யும் போது அல்லாஹ் அவர்களுக்கு ஓரளவு நல்ல தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்போ அவர்களுடைய அநியாயம் மிகைக்கிறதோ அவர்களுக்கு அழிவு ஆரம்பிச்சிடும். இதுதான் பேஸ் இல்லையா? நல்ல விளங்கி கொள்ளுங்க. இது இந்தியாவுடைய அரசுக்கும் சம்பந்தம் ஒத்து போகும் இல்லையா? காங்கிரஸ் மிகப்பெரிய ஆட்சியில் இருந்தது சுதந்திர இந்தியாவின் போது. அவருடைய செயல்பாடுகள் மோசமான போது இன்னைக்கு இரண்டாம் தர மூன்றாம் தர கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. இவர்கள் அநியாயம் மிகைக்கும் பொழுது இவர்களை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் தஆலா இன்னொருவரை கொண்டு வருவார். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சிமை பிடித்தான். முகலாயர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர் விழும் பொழுது நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. எப்போ இவர்கள் சர்வாதிகளாக மாறினார்களோ இவர்கள் இந்த நாட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். அதே போலதான் எகிப்தில ஆரம்பத்தில் ஆட்சி அதிகாரங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது ஓரளவு நியாயமான ஆட்சி இருந்தது. காலம் செல்ல 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 கிபித்தியர்களை இவர்கள் அடிமையாகவும் இவர்கள் அந்த சர்வாதிகாரம் பொருந்திய நிலையில இவர்கள் மாறிய போது ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டது. என்ன, புதுசா வந்த குடியேறிகள் நம்மை ஆளுவதா என்ற ஒரு புரட்சி ஏற்பட்டு அதற்கு பிறகு கிபித்தி வம்சத்தினர்கள் ஆட்சியில் அமர்கிறார்கள். பனி இஸ்ரவேலர்கள் அங்கு குடிமக்களாக நடத்தப்படல, நல்ல விளங்கிக்கோங்கள, குடிமக்களாக நடத்தப்பட கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அவனுக்கு அவ்வளவு வலி. இன்னைக்கு கிப்தி வம்சத்தினர்களை பத்தி சொல்லும் பொழுது பனி இஸ்ரவேலர்கள் இவ்வளவு அநியாயம் செய்தான்னு சொல்றானே, அவன் பட்ட வலியை தான் அவன் திருப்பி கொடுத்தான் இல்லையா? பனி இஸ்ரவேலர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இவன் என்னவெல்லாம் அநியாயம் பண்ணானோ அதெல்லாம் பார்த்து அவனால பொறுக்க முடியுமா? பூர்வ குடியாவன், நான் இந்த ஊர்ல பூர்வ குடிப்பா, நீ புதுசா வந்து என்ன ஏறி மிதிக்கிறியா, எனக்கு வரும் ஆட்சி அப்போ வைத்துக் கொள்கிறேன் என்பதாக எதிர்பார்த்திருந்தா சந்தர்ப்பம் கிடைத்தது, இவனுக்கு ஆட்சி கிடைத்தது. பனி இஸ்ரவேலர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 6 லட்சம் பேர் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியா அனுப்பப்பட்ட போது, அல்லாஹ் அக்பர், அருமையான சகோதர பெருமக்களே, உலகத்துல பனி இஸ்ரவேலர்களை போன்று ஆக மோசமாக நடத்தப்படல. அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் செய்த வினை அது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துலதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்புகிறான். அந்த சமயத்துல ஃபிரௌன் ஆட்சியாளராக இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியா அனுப்பப்பட்ட போது எகிப்துடைய ஆட்சியாளர் ஃபிரௌன். ஃபிரௌன் என்பது அந்த பதவியுடைய பெயர், பிரதமர் அதிபர்ன்ற மாதிரி பதவியுடைய பெயர் தான் ஃபிரௌன். அவனுடைய அசல் பேரு ஃபிரௌன் கிடையாது. 11வது மன்னராக கிப்தி வம்சத்துல 11வது மன்னராக வந்த 2ஆம் ஹாசேஸ் என்பவன் அவனுடைய பெயராக இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இப்ப இந்த சமயத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிற போது ஃபிரௌன் ஒரு கனவு பார்க்கிறான். அந்த கனவு என்னன்னு சொன்னா, எகிப்திலிருந்து ஒரு நெருப்பு, அதாவது பலஸ்தீன்ல இருந்து ஒரு நெருப்பு எகிப்து நோக்கி வருகிறது. எகிப்து முழுக்க எரிச்சிருது. ஆனா இவர்கள் காலனிகளாக வாழ்கிறார்களே அந்த யூதர்கள், பனி இஸ்ரவேலர்கள், இவர்களை மட்டும் அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணல. அதாவது எகிப்திலேயே இந்த யூதர்கள், அதாவது இந்த பனி இஸ்ரவேலர்கள் ஒரு சேரி மாதிரி ஒரு ஊரு கொடுத்து, ஒரு பகுதி கொடுத்து சேரி மாதிரி அவர்கள் இருந்தார்கள். அந்த பகுதியை அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணல. மாறாக ஃபிரௌனுடைய மாளிகைகள், ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த கிப்தி வம்சத்தினர்கள் எல்லாத்துடைய பொருளாதாரங்களுமே அந்த நெருப்பு எரிக்குது. பனி இஸ்ரவேலர்கள் ஒண்ணுமே செய்யல. இதை அவன் பார்க்கிறான். கனவு ரொம்ப அவனுக்கு கெட்ட கனவா தெரியுது, ஏதோ வித்தியாசமா இருக்கேன்ட்டு கூப்பிட்டு கனவுக்கு விளக்கம் சொல்பவர்களையும் கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்கள் இருந்து ஒரு குழந்தை பிறகு போகிறது. அந்த குழந்தையின் மூலமாகத்தான் உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து இருக்கிறது என்பதாக அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லப்படுது. இப்பதான் ஃபிரௌன் யோசிக்கிறான், நம்ம இடத்துல அடிமையாக இருந்தவர்கள், நம்ம இடத்துல இதுவரைக்கும் நம்மள அடிமையாக்கி இவங்க வாழ்ந்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த சமயத்துல நம்ம இடத்துல அடிமையாக இருப்பவர்கள் திரும்பவும் நம்முடைய ஆட்சிக்கு பங்கு விளைவிக்கிறதா என்பதாக சொல்லி அவன் ஒரு சர்க்குலர் கொடுக்கிறான். தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும். ஏன்னா ஆண் குழந்தைகள் மூலமாகத்தான் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்பதாக அவனுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதனால எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்பதாக அவன் ஒரு இராணுவத்திற்கு ஒரு செய்கினை கொடுக்கிறான், கட்டளையிடுகிறான். பனி இஸ்ரவேலர்கள் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா
ஃபிரௌனுடைய ராணுவம் வீட்டுக்குள்ள நுழையும், அராஜகமாக நுழையும், குழந்தையை பிடுங்கி பார்க்கும். ஆண் குழந்தையாக இருந்தா அதே இடத்துல ரெண்டு துண்டாக்கி பெற்றோர்கள் கையில கொடுத்துருவாங்க. பெண் குழந்தையா இருந்தா விட்டுடுவாங்க. இதுதான் அன்னைக்கு நிலைமை. ஒரு காலத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு அந்த ஆலோசகர்களே சொல்றாங்க, இருக்க ஆண் குழந்தைகளை பூரா பனி இஸ்ரவேலர்களை கொலை செஞ்சுட்டா நாளைக்கு நமக்கு வேலை செய்ய ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா நல்ல வேலையும் கொள்ளுங்க, அன்னைக்கு கிப்தி வம்சத்தினர்கள் வேலை செய்ய மாட்டான். அவன் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, முதலாளி மாதிரி. அவன் இறங்கி சரக்கெல்லாம் எடுக்க மாட்டான். சரக்கை ஏத்துறது இறக்குறது அவனுக்கு ஆகாது. அவனுக்கு கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பனி இஸ்ரவேலர்கள் தான் நமக்கு கொத்தடிமைகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்களை பூரா நம்ம கொலை செஞ்சுக்கிட்டே, பசங்களை பூரா கொலை செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு, 25 வருஷத்துக்கு பிறகு பனி இஸ்ரவேலர்கள் வாலிபர்களே இருக்க மாட்டாங்க. அதனால திரும்ப மஷ்ரா செய்யப்படுது. அந்த மஷ்ராவுடைய முடிவு என்னன்னா, ஒரு வருஷம் முழுக்க பிறக்கிற குழந்தைகளை கொலை செய்வோம், அடுத்த வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளை விட்டுடுவோம் என்பதாக முடிவு வருகிறது. அதுலயும் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னவங்க, அதாவது ஒற்றைப்படை ஆண்டில பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக தான் உங்களுக்கு ஆபத்து. அதனால இரட்டைப்படை ஆண்டில பிறக்கக்கூடிய குழந்தைகளை விட்டுடலாம். 2026 இது இரட்டப்படை, 2027 அடுத்து ஒற்றைப்படை, 28 இரட்டப்படை, 29 ஒற்றைப்படை. ஒற்றைப்படையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை புறா கொலை செய்வோம். இரட்டைப்படை ஆண்டுகளை பிறக்கக்கூடிய குழந்தைகளை புறா விட்டுடுவோம் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி இரட்டைப்படை ஆண்டுகள்ல பிறக்கிறவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன். அவர் கொலை செய்யப்படாத ஆண்டுல பிறந்தனால அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. அடுத்த வருடம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்போ சட்டப்படி பார்த்தா, எகிப்துடைய ஃபிரௌனுடைய கட்டளைப்படின்னு பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. என்ன செய்யல, ஒண்ணுமே புரியல. நம்முடைய பையனை கொலை செஞ்சிருவாங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா உள்ள வரான், என்ட்ரி ஆவறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லி ஃபஇதா கிஃப்தி ஃபீஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹஸனி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ராத்துஹு இலைக் வஜாயிலு மினல் முர்சலீன். நீ கவலைப்படாதமா, இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு மரப்பேலை செஞ்சு அந்த மரப்பேலையில இந்த குழந்தைய வச்சு நீ அந்த நைல் நதியில விட்டுடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயாரும் அல்லாஹுடைய வஹீயின் அடிப்படையில ஒரு மரப்பேலை செஞ்சு அந்த மரப்பேலையில குழந்தைய வச்சு நைல் நதியில விட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் தாஹா என்ற அத்தியாயத்துல சொல்கிறான், அனிக்தி ஃபீஹி ஃபித் தாபூதி ஃபக்தி ஃபீஹி ஃபில் யம்மி ஃபல்யுல்கிஹில் யம்மு பிஸ்ஸாஹிலி யஅஹுத் அதுவுல்லி வ அதுவுல்லஹு. அல்லாஹ் சொல்ற வார்த்தை, ஒரு சின்ன மரப்பேலை செய்யுங்க, அந்த மரப்பேலையில குழந்தைய வச்சு நைல் நதியில விட்டுருங்க. அது போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நதிய அந்த குழந்தைய கரை ஒதுக்கும். அந்த குழந்தைய கரை ஒதுக்கும். யஅஹுத் அதுவுல்லி வ அதுவுல்லஹு. எனக்கும் அந்த குழந்தைக்கும் எதிரியான ஃபிரௌனுடைய கையில் அந்த குழந்தை கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய வஹி. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் எந்த ஃபிரௌனால நம்முடைய குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயப்படுகிறார்களோ, எந்த ஃபிரௌன் எகிப்து முழுக்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே கொன்று கொண்டு இருக்கிறானோ, அந்த ஃபிரௌனுடைய கைக்கு இந்த குழந்தை போகும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த தாய் என்ன யோசிப்பாங்க? ஆனா விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால யோசிக்காம அந்த குழந்தைய போட்டு நைல் நதியில விட்டாங்க. அந்த நைல் நதியில குழந்தை போய்கிட்டே இருக்கு. அதாவது அன்னைக்கு ஃபிரௌன் என்ன பண்ணாங்க, நைல் நதியுடைய ஒரு பகுதி தன்னுடைய அரண்மனைக்கு போற மாதிரி ஒரு வாய்க்கால ஏற்பாடு செஞ்சிருந்தா, போன குழந்தை நைல் நதியில நேரா போகாம அந்த பாதையில திருப்பி விடப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஃபிரௌன் கைக்கு போகணும்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த குழந்தை ஃபிரௌனுடைய வீடுகளுக்கு போகுது. அந்த குழந்தை எடுக்கிறது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. ஆசியா அம்மா அந்த குழந்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃபிரௌனுக்கு செய்தி போகுது, இது மாதிரி ஒரு மரப்பேலையில ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை ஆண் குழந்தை இப்போ உங்க வீட்டுல இருக்குன்ட்டு. ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம். ஏன்னா அந்த வருஷம் பிறக்கிற குழந்தைகளை பூரா கொலை செய்யணும் என்பது ஃபிரௌனுடைய முடிவு. இப்ப இந்த சமயத்துல இந்த வருஷம் பிறந்த பச்சிளம் குழந்தை ஒண்ணு ஆத்துல வந்திருக்குன்னு சொன்னா அவன் முடிவு செஞ்சுட்டா, பனி இஸ்ரவேலர்களுடைய ஏதோ ஒரு குழந்தைதான் நம்முடைய இராணுவத்திலிருந்து காப்பாற்றப்படணும் என்பதற்காக வேண்டி என்னுடைய தாய் இந்த பெட்டியில வச்சு அமைச்சிருக்கிறா, அதனால கொலை செய்யணும் என்பதாக அவன் முடிவு செய்ய போது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான், இந்த குழந்தைய நம்மையே பாதுகாப்போம், உங்கள்ட்ட வந்து கொடுப்போன்ட்டு தாயிட்ட சொல்லிட்டான். நீங்க வைங்க, என்னுடைய எதிரி கையில் எடுப்பான், ஆனாலும் ஒன்னும் ஆகாது. எடுக்கிறது எதிரிதான்.
எந்த எதிரி இந்த குழந்தையை கொலை செய்வான் நீ பயப்படுகிறீங்களோ அந்த எதிரி கையில இந்த குழந்தை போகும். ஆனாலும் இந்த குழந்தைக்கு ஒன்னாகாது என்பதை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொன்னா. அதன் அடிப்படையில ஃபிரௌன் கைக்கு போது அவன் கொலை செய்யலான்னு முடிவுக்கு வந்த பிறகு அவருடைய மனைவி சொன்னா, வகாலத் இம்ராத் ஃபிரௌன் குர்ரத்து ஐனி லக் வலக் ஐனுல்லி வலக், எனக்கும் உங்களுக்கும் இது கண்குளிர்ச்சியா இருக்கும். நீண்ட காலமா குழந்தை இல்ல, நம்ம இதை குழந்தையாக வளர்க்கலாம், உங்களுக்கும் இது கண்குளிர்ச்சியா இருக்கும், எனக்கும் இது கண்குளிர்ச்சியா இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் ஆசியா அம்மா ஃபிரௌனிடத்துல சொன்ன போது ஃபிரௌன் சொன்னதாக தப்சீர்களில் இருக்கிறது, உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா வச்சுக்கோ, எனக்கு இது கண்குளிர்ச்சி இல்லை என்பதாக சொன்னான். தப்சீரில் எழுதப்படுகிறது, அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆசியா அம்மா இது எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி சொன்னனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கினான். ஃபிரௌன் உனக்கு வேணா இது கண்குளிர்ச்சியா இருக்கட்டும், எனக்கு இது கண்குளிர்ச்சி இல்லை என்று சொன்னனால கடைசி வரைக்கும் அவன் காஃபிராக மரணித்தான். ஆசியா அம்மா சொன்ன போது, அப்படியாப்பா நம்ம குழந்தையா வளர்த்துக்கலாமா, 2 பேருக்கும் கண்குளிர்ச்சியா என்று ஆசியா அம்மாவுடைய வார்த்தையை அவன் ஆமோதிச்சிருந்தால், அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒருவேளை அவனும் முஸ்லீமாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் சொன்ன வார்த்தை உனக்கு வேணா இது கண்குளிர்ச்சி, எனக்கு இது கண்குளிர்ச்சி இல்லை என்பதாக சொன்னான். சரி, அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அசா இன்ஃபனா வளதா, இதை நம்ம குழந்தையா வளர்க்கலாம்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்து பேர் எவ்வளவு பெரிய மோசமானவனாக இருந்தாலும் மனைவியுடைய சில நேரங்கள்ல அந்த தடமாறுற மாதிரி அவன் மனைவியுடைய பேச்சை கேட்டு விட்டெல்லாம் முடிவு பண்ணா அந்த குழந்தை அதே வீட்டுல வளருகிறது. இதுல இன்னொரு கூடுதலான செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயாருக்கு சொல்லும்போது இந்த குழந்தையை போடுங்க, எதிரி எடுப்பான், ஆனா இந்த குழந்தை உங்க கைக்கு வரும்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஏற்பாடு செய்யறான். ஆசியா அம்மாக்கு குழந்தை பிறக்கல, பால் வராது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். எகிப்து முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் வர வச்சு பால் கொடுக்குறாங்க. இந்த குழந்தை யாருடைய மார்பிலையும் பால் குடிக்கல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹர்ரம்னா அலைஹில் மராதிய, எல்லா பெண்களுடைய மார்பையும் நம்ம ஹராமாக்கிட்டோம், குழந்தை குடிக்கல. இந்த மூசாவுடைய சகோதரி கூடவே வந்தவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி இருக்கிறா, அந்த பெண்மணியில எந்த குழந்தையும் பால் குடிச்சிடும், வேணா நீங்க சொல்லுங்க, நான் அந்த பெண்மணியை வர வைக்கிறேன், அந்த பெண்மணியை வேணா இன்ஷா பால் கொடுக்க வைக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. மூசாவுடைய தாயார் வருகிறார், அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொடுக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தாயாருடைய மார்பில மூசா பால் குடிக்கிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. டெய்லி வந்து அவங்க பால் கொடுத்துட்டு போவாங்க. 2 விதமான அறிவிப்பு. அந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, பால் குடிக்க மறக்கிற வரைக்கும் தாயார் இடத்துல இருந்ததா என்பதா சொல்லப்படுகிறது. இன்னொரு அறிவிப்பு, எப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு பசி ஏற்படுமோ அவங்க அங்கேயே தங்க வைக்கப்பட்டாங்க. மூசாவுடைய தாயார் அங்கேயே தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சம்பளத்தோடு ராஜ மரியாதையோடு இந்த அம்மா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் ஒரு காரியத்தை சொல்லி அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை பார்க்காம நம்ம செயல்படுத்திட்டோம்னு அதனுடைய கூலி பிரம்மாண்டமானது. நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னா, இந்த செய்திக்கு தான் இவ்வளவு சுத்தி வளைக்க வேண்டியதா இருக்கு. இந்த குழந்தை அந்த அம்மாட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். எப்ப வேணா ராணுவம் வரலாம், எப்ப வேணா நம்முடைய குழந்தைய கொலை செஞ்சலாம், பயந்துட்டே இருக்க வேண்டியதான். இப்ப அந்த பயம் இல்ல. அவங்க வந்து காலனி சேரி மாதிரியான ஒரு காலத்து இருக்க வளர்க்குறாங்க, சேரியான ஒரு உற்போதை வளர்றாங்க. அந்த குழந்தை உண்மையிலே ஏழ்மையாகத்தான் வளரும். அது வளர 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 அந்த குழந்தையும் கொத்தடிமையாகத்தான் பார்க்கப்படும். ஒருவேளை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அம்மா வீட்டிலேயே வளர்ந்திருந்தா அந்த குழந்தை வளர வளர அது கொத்தடிமையாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா கொத்தடிமைக்கு பிறந்த குழந்தை கொத்தடிமை தான். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை கொத்தடிமையாக வளரக்கூடாது என்பதற்காண்டி இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு ஃபிரௌனுடைய அவையிலேயே இளவரசராக வளர்கிறார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அசல்ல இளவரசர் இல்ல, ஃபிரௌனுக்கு பிறந்தவர் இல்ல. எந்த குழந்தைய கொலை செய்யணும்னு ஃபிரௌன் கங்கணம் கட்டி எகிப்து முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு சுடுகாடாக மாற்றினானோ அந்த குழந்தை எகிப்துடைய ஃபிரௌனுடைய வீட்டிலே விளைகிறது. அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அவன மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது. நீ எந்த குழந்தையை கொல்றதுக்காண்டி எகிப்து முழுக்க நீ சுடுகாடு ஆக்குறியோ அந்த குழந்தைய ஓ செலவுல ஓ வீட்டிலே வளர்ப்பவனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த குழந்தை அதே வீட்டுல வளருகிறது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அந்த குழந்தையை திருப்பி கொடுத்தான் இல்லையா? தான் குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள், அதற்கு அவர்களுக்கு சன்மானம். அருமையான சகோதர மக்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வழங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டிலே வளருகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியை அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் செய்ததனால இதுக்கு பிறகு வாலிப பருவத்தை அடைகிறார்கள். இதுல முக்கியமான செய்தி பாருங்க. நான் சொல்றேன், வரலாறுகளை முழுக்க சொல்ல போறதுல எதுவெல்லாம் படிப்பினே அந்த படிப்பினை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். வாலிப பருவத்தை அடைகிறார்கள். இப்ப ஊருக்குள்ள வராங்க, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
ஒன்னு ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்த கிப்தி வம்சத்தை சேர்ந்தவன், இன்னொன்னு பனி இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்தவன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. பார்த்துட்டு போறவங்க அப்படியே கண்டுக்காம போகல, வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு தெரிந்த சகோதரர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறான்னு சொன்னா, ஒரு காசு பணம் வாங்கி இருக்கிறாரு, கடன் பட்டு இருக்கிறாரு, கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் கடுமையா கேட்டுட்டு இருக்கான், நமக்கு தெரியுது இல்லையா? நம்முடைய ஈமான் அங்க போய் நிக்கணும். என்னப்பா பிரச்சனை, நம்மளால என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிக்கணும் இல்லையா? எதுக்கு போனா நீ ஜாமீன் தான் கேட்பான், நம்ம அதுக்கு பொறுப்புதாரி ஆகணும், தேவையா அப்படின்னு ஒதுங்கி போறது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பு அல்ல. ஒரு ஒரு மூமின் பாதிக்கப்படுகிறான் என்றால் அங்க இடத்துல போய் நிக்கிறது தான் இன்னொரு மூமினுக்கு அழகு. அதுதான் உண்மையான ஈமானாக இருக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போறாங்க, 2 பேரும் கருத்து வேறுபாடு நடக்குது, எனக்கு என்னாண்டு போல போய் நிக்கிறாங்க, என்னன்னு கேக்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால அவனை அந்த கிபுதி வம்சத்தினை சேர்ந்தவனை அடிக்கிறாங்க. மூசா அதே இடத்துல அவன் இறந்துடுறான். நல்ல வேலையும் சொல்லுங்க, பனி இஸ்ராயில் கொத்தடிமையாக இருந்த பனி இஸ்ரவேலர்கள், அதுக்கு பனி இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்த ஒருவனுக்கும் ஃபிரௌனுடைய குடும்பம் கிபுதி வம்சத்தை சேர்ந்தவனுக்கும் சண்டை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவனுக்கு ஆதரவாக அவன் அடிக்கிறாங்க, அவன் அதே இடத்துல இறந்துடுறான் இல்லையா? ஒரு கொலை நடந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலையோ, கொலை செய்யணும்னு நடிக்கல, ஒரு நபியுடைய வேகம் இல்லையா, அடிச்சாங்க, சும்மா ஒரு குத்துனா அவன் இறந்துட்டான். அல்லாஹ் தஆலா இங்க நமக்கு அழகான படிப்பினையை சொல்கிறான், ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. ஒரு நல்ல மூமின் இப்படிதான் சொல்லணும் இல்லையா? கொலை நடந்துருச்சு, முதல்ல அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, முதல்ல அல்லாஹ் இடத்துல சரண்டர் ஆனாங்க. யா அல்லாஹ், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு இல்லையா? நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. முதல்ல சரண்டர் ஆகணும். தப்ப நியாயப்படுத்துறது மூமினுடைய பண்பு அல்ல. ஒரு தப்ப செஞ்சுட்டு தப்ப நியாயப்படுத்தலான்னு வைங்களேன், அவன் இன்னும் ரொம்ப மோசமான வழிகேட்டின் பக்கம் போவான். அது யாரா இருந்தாலும் சரி. நம்முடைய மனைவி இடத்திலே ஒரு தவறு நடந்தா யோசிக்காம சரண்டர் ஆகணும் இல்லையா? தவறு நடந்துருச்சு, அல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க, ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், ஃபக்ஃபிர்லி என்ன மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்றான், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் மன்னித்தான் இல்லையா? மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான். தவறு நடந்தா தவற முதல்ல ஏத்துக்கொள்கின்ற பண்பு இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பழம் சாப்பிட்டாங்க, நியாயப்படுத்தலையே. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் பண்ணது அநியாயம் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பண்ணது அநியாயம் தான். நபிமார்களுடைய பண்பு, தவறு நடந்தா தவறை முதல்ல ஏற்றுக்கொள்வார்கள், இரண்டாவது அந்த தவறுக்கு அல்லாஹ் தஆலா சரணடைவார்கள், மூன்றாவது மன்னிப்பு கேட்பார்கள். இந்த மூணுமே ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தா அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கு. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாச்சு, கொலையவே மன்னிச்சுட்டானே, கொலையை விட பெரிய பாவம் என்ன இருக்க முடியும்? கொலையவே மன்னிச்சுட்டானே. முதல்ல தவறை உணர்ந்தார்கள், சரணடைந்தார்கள், பாவ மன்னிப்பு கோரினார்கள், அல்லாஹ் மன்னித்தான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால ஹாதா மின் அமலி ஷைத்தான். மூசா நபி சொன்ன வார்த்தை, வேற நபிமார்கள் இது மாதிரி வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. இது ஷைத்தானுடைய அமல் நடந்துருச்சு, ஷைத்தானுடைய தீண்டுதல்னால் இந்த அமல் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதாவது இதுல என்ன படிப்புன்னு என்ன, ஏதாவது ஒரு தவறு நடந்தா ஷைத்தானுடைய தீண்டுதல்னால இந்த தவறு நடந்துச்சுன்னு பழிய ஷைத்தான் மேல போடணும். அதாவது என் மேல குற்றம் இல்ல, ஷைத்தான் தான் காரணம் என்பதில்ல. நல்ல காரியங்களை அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தணும், தீய காரியங்களை ஷைத்தானோடு சம்பந்தப்படுத்தணும். அதான் பேஸ். நான் சொல்லக்கூடிய புரியுதா? என்கிட்ட ஒரு நல்ல காரியம் நடந்தா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடந்தது, என்ற ஒரு தவறு நடந்தா அது ஷைத்தானின் புறத்தில் நடந்தது என்ற ஒரு அழகான செய்தியை இங்க அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறார். இன்னஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை என்பதா. இன்னஹு ஹுவ அதுவும் முதில்லு முபீன், அவன் மிகப்பெரிய விரோதி, அந்த ஷைத்தானுடைய சேட்டையின் இடத்துல மிகைத்தனால நான் இந்த கொலை செஞ்சிட்டேன் என்பதாக அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. வரலாற்றுல வேற நபிமார்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? ஜக்கரியா, அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையான நோய்வாய்ப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, இன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். நோய் கொடுத்தது அல்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நோய் கொடுத்தது அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு நீ நோய் கொடுத்தன்னு சொல்லல, ஷைத்தான் என்னை தீண்டதுனால எனக்கு நோய் வந்துச்சு, யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடு என்பதாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக வருகிறது இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல போட்டது சகோதரர்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல வந்து அடிமையாக விற்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். ஆட்சி அதிகாரம் கொடுத்த பிறகு சகோதரர்கள் பூரா தம்பி இடத்துல வராங்க. எல்லோருக்கும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஹாதா தஅவீலுர் ருயா கத் ஜஅல ரப்பி ஹக்கன்
வக்கத ஹஸனபி இது அஹ்ரஜனி மினஸ் சிஜ்னி மின் பாதி அன் நஸக ஷைத்தான பைனி வ பைன இஹ்வதி. அவங்க சொன்ன வார்த்தை வரலாறு தெரியாம, அதாவது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கடைசியில தன்னுடைய சகோதரர்கள் ஒன்று சேர்ந்த பிறகு அல்லாஹ்வை புகழுகிறார்கள். அந்த புகழும் போது சொன்ன வார்த்தையை தான் நான் இப்ப சொல்லி காட்டினேன். அன்னஸக ஷைத்தான பைனி வ பைன இஹ்வதி, எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மத்தியில ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தினான். இப்போ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நல்ல நிவாரணத்தை வழங்கினான் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த செய்தியை சொல்றாங்க. அது எதுக்கு இந்த செய்தியை சொல்றீங்கன்னா, பொதுவாக ஒரு தவறு நடந்தா அந்த தவறு ஷைத்தானினுடைய தீண்டுதலினால் நடைபெற்றது என்பதாக ஷைத்தானோடு இதை சம்பந்தப்படுத்தணும். இரண்டாவதாக அந்த தவறுக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல சரணடைய வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அடுத்த வார்த்தை அவங்க சொல்றாங்க, கால ரப்பி பிமா அன் அம்த அலைய ஃபலனகூன ஸஹீரன் மினல் காஃபிரீன். யா அல்லாஹ், நான் ஒரு தெரியாம தவறு செஞ்சிட்டேன், இனி இது மாதிரி தவறு செய்ய மாட்டேன், காஃபிர்களுக்கு நான் உதவியாளனாக இருக்க மாட்டேன் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்கிறார்கள். பிறகு கொலை முடிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு மூசா தான் கொலை செஞ்சாருன்ட்டு. ஃபிரௌனுடைய ராணுவம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை துரத்தி கொண்டு வருகிறது. மூசா முடிவு பண்ணிட்டா இனி இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து வெளியே போகிறார். மதியன் என்ற நகரத்துக்கு போகிறார் இல்லையா? மதியன் என்ற நகரத்துக்கு போகிறார். அங்க போகும் பொழுது அங்க தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் நிலை, அந்த நீர் நிலையில எல்லாரும் ஆண்கள் எல்லாம் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பெண்மணி தண்ணீர் பிடிக்காம இருக்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலஃபமா ஹத்புக்குமா, உங்களுக்கு என்னமா ஆச்சு, எல்லாரும் தண்ணி பிடிக்கிறாங்க, நீங்களும் தண்ணி பிடிக்கலாம்னு சொன்னபோது அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லங்க லா நஸ்கி ஹத்தா யூஸ்ர ரியாஉ வ அபுனா ஷைഖின் கபீர். இல்ல, இந்த ஆம்பளைங்க எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிக்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய பாறையை நகர்த்தி தண்ணி பிடிக்கணும். எங்களுடைய தந்தை ஒரு ரொம்ப வயசானவர், பாறையை நகர்த்துற அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இல்ல. அதனால இவங்க எல்லாம் போன பிறகு இவங்க நகர்த்துற பாறையில இருந்து நாங்க தண்ணி பிடிச்சிட்டு போவோம், இதுதான் எங்களுடைய நிலை என்பதாக சொன்ன போது ஹஜ்ரத் மூசா யோசிக்காம உதவி செய்தார்கள். வரலாறுகளை சொல்லப்படுது, 1 மாத காலம் நடந்தே வந்தாங்க. அதாவது ஃபிரௌனுக்கு பயந்து எகிப்தில இருந்து 1 மாத காலம் மதியனுக்கு நடந்தே வந்தாங்க. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, கடுமையான பசி. அந்த நேரத்துல அந்த பெண்களுக்காக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக உதவி செய்தார்கள். உதவி செஞ்சுட்டு அவங்களிடத்துல உதவி கேட்டுக்கலாம், உபகாரம் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுத்தேனேமா, ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்டுக்கலாம், தவறு இல்லை. ஆனா கேட்கல. அவங்க ஓரமா நின்று ஒரு துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து உண்டான அருட்கொடைகளுக்கு நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஃபகீர்னு சொன்னா பிச்சை எடுக்கிறேன் அர்த்தம். நீ என்ன கொடுக்கறியோ அது மட்டும்தான் எனக்கு தேவை, அதற்கு மட்டும்தான் நான் பிச்சைக்காரனே தவிர உன் அல்லாத வேறு யாரிடத்திலும் எதற்கும் நான் தேவைக்கு நான் நிக்க மாட்டேன். அவர் கடுமையான பசி, 1 மாத காலமா சாப்பிடாம இருக்கிறார். இவர் கேட்டு இருந்தா அந்த பெண்மணி ஏதாவது செஞ்சிருக்க முடியும், இல்ல வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லிருக்க முடியும். ஆனா அவங்கள்ட்ட கேட்கல. அவங்க சொன்னாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், எனக்கு நீ மட்டும் தான் கொடுக்க முடியும், உன்கிட்ட மட்டும் தான் வாங்குற ஆற்றல் எனக்கு இருக்கு, உன்னை தவிர வேற யார்ட்டையும் கையேந்த மாட்டேன். அவங்க துவா செய்யறாங்க. இந்த பெண்மணியுடைய உள்ளத்துல என்ன ஏற்படுத்தல, நேரா தகப்பனார்ட்ட போனாங்க. அந்த தகப்பனார் கேட்கிறாரு, என்னம்மா தாமதமா எப்பவுமே வருவீங்களே, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அந்த பெண்மணி இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. மூசா ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்தாருண்டு. அது ஒரு நபி, அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அவனுடைய உள்ளத்துல ஒரு செய்தியை போட்டா அவனை கூட்டுவான்னு சொல்றாங்க. இந்த 2 பேர்ல 2 பெண்மணிகள் இல்லையா, ஒரு பெண்மணி அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கூட்டு போறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்வான், கால யா அபதி, அதாவது அவங்க சொல்ற வார்த்தை வஜாத்து யஹதாஹுமா தம்ஷி அலஸ்தஹியா, ரொம்பவும் வெட்க உணர்வோடு அந்த பெண்மணி வந்தா. ஒரு பெண்ணுக்கு ஆக உயர்ந்த பண்பு வெட்கம் தான். ஒரு பெண்ணிடத்துல வெட்கம் இருந்தா அவள் இடத்துல எல்லாமே இருக்கு. வெட்கத்தை விட்டுட்டா அவளை மாதிரி மோசமானவ கிடையாது. ஒரு பெண்ணுடைய அடிப்படை குணம் வெட்கமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அதே போல சபரா இருக்கணும், வேற என்னென்னமோ பண்புகள்லாம் இருக்குல்ல, எல்லாம் 2வது. முதல்ல வெட்க குணம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை பத்தி சொல்லும்போது வஜாது யஹதாஹுமா தம்ஷி அலஸ்தஹியா, ரொம்ப வெட்க உணர்வோடு பேசினா, எங்க அத்தா உன்னை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்கன்ட்டு, நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட கூப்பிடல. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒரு பெண்மணி போய் ஒரு ஆணை கூப்பிடும் போது என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது, எங்க அத்தா உங்களை அழைத்தார். காலத் இன்ன அபி யதுஊக, நீங்க எங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுத்தீங்க இல்லையா, உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்காக
எங்க அத்தா அவங்களை அழைச்சாரு, வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அந்த பெண்மணி. நல்ல விளங்கி கொள்ளுங்க, இவர் அந்த பெண்மணி இடத்துல எந்த கூலியும் கேட்கல. இவங்க கேட்டது என்னமோ அல்லாஹு தாலா இடத்துல. அல்லாஹு தாலா ஷுவைபுடைய உள்ளத்துல போடுறான், அவரை வர வைங்கன்னு வந்தாங்க. வந்து ஷுவைப் கூலி எல்லாம் கொடுக்கல, தான் மகளையே கொடுத்தார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், என் பிள்ளைக்கு தண்ணி பிடிச்சு கொடுத்தீங்களாப்பா, சரிப்பா இந்தாப்பா கூலின்னு கூலி கொடுக்கல. என் 2 பேர்ல ஒரு பெண்மணி உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கொலையாளியாக வெளியே வந்தார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருமண உறவை ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு துவா தஃப்சீர்ல பார்க்கிறோம். இந்த இடத்துல இவரு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செய்யாம அந்த பெண்மணி இடத்துல ஏதாவது கேட்டிருந்தா தேவைக்கு ஏதோ கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டனால அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தினான். கூட்டு போனமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட எல்லா விளக்கத்தையும் கேட்கிறாங்க, விவரங்களையும் கேட்கிறாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் நடந்த கதையை பூரா சொல்றாரு. ஃபிரௌன் ஒருத்தன் இருந்தா, அவன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன், அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன், நான் தப்பிச்சு வந்துறேன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீப்பா, இங்க ஃபிரௌனுடைய ஆட்சி வராது. ஃபிரௌன் எகிப்து மட்டும்தான், மதியன் வரைக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இல்ல, நீ கவலைப்படாத. நஜவுத்து மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களிடமிருந்து நீ தப்பிச்சுட்ட, நீங்க நிம்மதியாருன்னு சொல்லி அதுக்கு பிறகு தன்னுடைய மகளை ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அங்க செய்தி பார்க்கிறோம், 8 ஆண்டு என் வீட்டுல நீ ஆடு மேய்க்கணும். எப்படி அல்லாஹ் விளங்கிக் கொள்ளுங்க, பொண்ணை பெத்தவங்க டிமாண்ட் வைக்கணும். ஆம்பளைய பெத்தவன் பையனை பெத்தவன் டிமாண்ட் வைக்கிறது இல்ல. பையனை பெத்தவன் நான் இறங்கி போறதான மார்க்க சொல்லுது, நீ தாண்டா இறங்கி போகணும். பொண்ணை பெத்தவன் தான் ஏறி நிப்பான். நீ என் இடத்துல 8 ஆண்டு ஆடு மேய், 10 ஆண்டு ஆடு மேய், என் பொண்ணை திருமணம் முடிச்சு நீ கூட்டு போன்னு சொன்னாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு சுமார் 8 ஆண்டு காலங்கள் அவர் வீட்டுல வாழ்ந்தாங்க. அவருக்கு பணியாட்களாக இருந்தாங்க. 8 ஆண்டுக்கு பிறகு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகள் மேற்கொண்டு வேலை செஞ்சாங்க. தன்னுடைய மகளை மூசாவோடு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள். இதுல இன்னொரு கூடுதலான செய்தி என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜஸ்ட் ஒரு தண்ணி தானே பிடிச்சு கொடுத்தாங்க. தண்ணி பிடிச்சு கொடுத்ததுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னா, இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, தஃப்சீர்கள் எழுதியது, இந்த அம்மா போய் கூப்பிட்டுச்சு, அதாவது எங்க அத்தா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க தண்ணி பிடிச்சு கொடுத்ததுக்காண்டி உங்களுக்கு கூலி கொடுக்க கூப்பிடுறாருன்ட்டு. சரி போமா, நீ முன்னாடி போன பின்னாடி வரேன்னு கூட வந்தவங்க மூசா அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ முன்னாடி போய் நான் பின்னாடி வந்து அது நல்லா இல்ல. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஆண் போறது அவர் முறை இல்ல. தஃப்சீர்கள் இருக்கிறது, அந்த அம்மா முன்னாடி போகும்போது அந்த அம்மாவுடைய கால் பாதம் இவர் கண்ணில் பட்டுச்சு, முழு உடம்பெல்லாம் இல்லையா. இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு பெண்மணி கொஞ்சம் அறகுறையா இருந்தா அதை பாக்குறது ஒரு வக்கீரம் ஏற்படுகிறது இல்லையா. அந்த அம்மாவுடைய கால் பட்டதை இவரால ஜீரணிக்க முடியல. இங்க வாமா, நீ முன்னாடி போய் நான் பின்னாடி இருந்தா நல்லா இருக்காது, உன் கால் எனக்கு தெரியுது, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. உலகத்திலேயே வழி காட்டுறவங்க முன்னாடி போய் பின்னாடி வர்றாங்க, வழி தெரியாதவங்க பின்னாடி வரணும். ஆனா இந்த வரலாறுல மட்டும்தான் வழி காட்டக்கூடிய பெண் பின்னாடியும் வழி தெரியாத மூசா முன்னாடி வருகிறார். நீ கல்ல தூக்கி போட்டுக்கிட்டே வா, எங்க திருமணமோ சொல்லு, வாய் சொல்லு, வாயை கூட தஃப்சீர்ல சொல்றாங்க, நீ வாயை திறந்து கூட என்ன பேச வேணா, கல்ல தூக்கி போடு, எந்த பக்கம் போகணும்ட்டு நீ அவனுக்கு கல்லை கொண்டு வழிகாட்டு, நான் வீட்டுக்கு வரேன் என்பதாக சொன்னாங்க. இந்த செய்தி அந்த பெண்மணி தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க. அதாவது அவர் வெறுமனே வீரம் மட்டும் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, அவர் மாதிரி ஒரு கற்பொழுக்கத்தை பார்க்க முடியாது இல்லையா. அவங்க சொன்ன வார்த்தை, யாபதி இஸ்தாஜிருஹு இன்ன கைர மனி இஸ்தாஜர்தல் கவியுல் அமீன். அத்தா, நீங்க அவருக்கு கூலி கொடுக்குறீங்களே, சாதாரணமான ஆள் இல்ல, அவர்களுக்கு ஆக சிறந்த கூலி கொடுங்க. அவர் வீரமுடையவர், நம்பிக்கையானவர். எப்படி வீரமுடையவர்னு தண்ணியை வச்சு சொன்னாங்க, நம்பிக்கையானவர் இந்த செயல்பாடுகள் வச்சு சொன்னாங்க. இந்த பண்பு அது மூசாவிடத்துல இருந்தனால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணத்தை முடித்து கொடுத்தான். அருமையான சகோதர பெருமக்களே, ஒழுக்கமுடைய சமுதாயமாக நம்ம மாறணும். ஒழுக்கம் இல்லாட்டி எதுவுமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். நம்ம இடத்துல நம்முடைய பேஸ், நம்முடைய ஒழுக்கம். நம்மளை எதை வேணா குறை சொல்லலாம், நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய ஒழுக்கத்தை யாராவது குறை சொல்லிட்டா தூக்குறோம். புரியுதா நான் பேச எதுவும் சொல்றதா? தற்கொலை செய்ய சொல்லல, அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு சங்கடப்படணும் இல்லையா. கேரக்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அருமையான சகோதர பெருமக்களே, அதுக்கு பிறகு அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து கிளம்பி திரும்ப எகிப்துக்கு வரலாம். எகிப்துக்கு வரும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த தூர்சினா என்ற இடத்துல அழைச்சு நபி பட்டம் கொடுக்கிறான். இங்கதான் அல்லாஹு தஆலா என்ட்ரி ஆகிறான். இது வரைக்கும் நான் வஹிக்குள்ள வரல. ஆரம்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி சொன்ன செய்தியை சொன்னேன். அது பிறகு வஹி கட்டாயிடுச்சு, வஹியே வரல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தன்னிலை நபி ஆகாமலேயே இந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்களா இருந்தார்கள். இப்பதான் அல்லாஹு தஆலா அழைச்சு அவங்களுக்கு நபுவத்தை கொடுக்கிறான். நீங்க நபி ஆகிறீங்க,
நீங்க நேரா ஃபிரௌன்கிட்ட போங்க, ஃபிரௌன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்க, அவன் நான் தான் ரப்புங்கிறான், அவனிடத்துல போய் தாவா செய்யுங்க என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு அவ்வளவு இது பத்தாது, ஏன்னா அவர் கொன்னல் வாய், சரியா வார்த்தை வராது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலின்னு வருது. எனக்கு சரியா பேச்சு வராது, என் சகோதரன் ஹாரூனை என் கூட அனுப்ப, நாங்க 2 பேருமா சேர்ந்து போய் ஃபிரௌன் இடத்துல போய் சத்தியத்தை சொல்றோம் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஹாரூனையும் நபியாக அனுப்புகிறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து நேரா எங்க வராங்க, எகிப்திற்கு தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபிரௌன் இடத்துல போல, ஏன்னா ஃபிரௌன் இடத்துல போனா ஏற்கனவே கொலை பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சது. அவங்க காலனியா இருக்கக்கூடிய சேரியாக இருக்கக்கூடிய சேரி பகுதிக்கு போறாங்க. அங்கதான் அவங்களுடைய தாயார் இருக்காங்க, அங்கதான் அவங்களுடைய சகோதரர் இருக்கிறார்கள். இன்னொரு செய்தி என்ன சொன்னீங்க, கூடுதலான ஒரு செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் போய் யா அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட போய் நான் ரப்புன்னு சொன்னா இறை தூதர்னு சொன்னா அவன் ஏத்துக்குவானா, இதுக்கு என்ன ப்ரூஃப், ஏதான் அவனுக்கு நான் நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டபோது அல்லாஹு தஆலா சொன்னா கயிறு என்ன இருக்குன்னு கேட்டா அந்த ஒரு ஆடு மேய்க்கிற குச்சியை சொன்னாங்க. இது குச்சி நான் ஆடு மேய்க்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறேன், இலதலையெல்லாம் பிச்சு போடுவேன்னு சொல்லும் போது அந்த குச்சியை கீழே போட சொன்னா அல்லாஹ், ஃபல்காஹா ஃபைதாஹி ஹய்யத்துன் தஸ்ஸா ஃபல்கிஹா யா மூசா மாஃபி யமீனிக, மூசா அவன் கையில இருக்கக்கூடிய குச்சியை கீழே போடுன்னு சொன்னா அல்லாஹ், அவங்க குச்சியை கீழே போட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது என்னவா மாறும்ட்டு, பார்த்தா அது பாம்பாக மாறியது. மூசா பயந்து ஓடினான்னு வருது இல்லையா, வலம் யுஅக்கிப் முதுபிரன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவர் பயந்து பாம்பை பார்த்து பயந்து ஓடினாரு. அல்லாஹ் சொன்னா லா தஹப், மூசாவை பயப்படாத இல்லையா, மூசா ஹுதுஹா, நீ அதை திரும்ப கையில பிடி, திரும்ப அதை கையில பிடி, அது உனக்கு திரும்ப சொன்ன ஈது காசிரத்துல உள்ள நீ எப்படி ஆரம்பத்துல குச்சியா இருச்சோ அது மாதிரி குச்சியாக மாறும் என்பதாக சொல்லப்படுகிறது. குச்சி எடுக்கிறாங்க, கையில அந்த பாம்பை கையில பிடிக்கிறாங்க, குச்சியாக மாறியது. இங்க எல்லாம் பாருங்க, ஹையத்துன் தஸ்ஆ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறான். ஹையத்துன் தஸ்ஆன ஒரு சின்ன பாம்பு, பெரிய பாம்பு இல்ல, சின்ன நெளிஞ்சு ஓடுற மாதிரியான ஒரு சின்ன பாம்புக்கு ஹையத்துன் தஸ்ஆ. இந்த இடத்துல குச்சி பாம்பாக மாறும்ன்றது காட்டினா மட்டும் போதும், ஹையத்துன் தஸ்ஆவா இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. நேரா ஹாரூன்ட்ட போறாங்க, சகோதரர் இடத்துல போய் விவரத்தை சொல்றாங்க. அங்கிருந்து நேரா எங்க போறாங்க, ஃபிரௌன் இடத்துல போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கு, ஹஜ்ரத் மூசாவிற்கும் பயம் இருக்கு, ஹாரூனுக்கும் பயம் இருக்கு. அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ் நாங்க 2 பேரும் போனா இன்னா நகாஃபு அய்யுஃப்ரத் அலைனா அவ் யத்கா, நாங்க போனா அவன் ஏத்துக்குவானா, ஏன்னா ஒரு கனவு பார்த்து கொலை செஞ்சவன், ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்லி ஏதோ ஒரு விளக்கம் சொன்னாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் பார்த்து விளக்கத்திற்காண்டி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டு இருந்தவன், நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ ரப் இல்லப்பா, உனக்கும் எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கா, அவன் தான் நம்முடைய ரப்புன்னு சொன்னா அவன் சரி வருமா என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா லா தகாஃபா, பயப்படாதீங்க. அல்லாஹ் சொன்னா லா தகாஃபா, நீ பயப்படாதீங்க. ஃபகூலா லஹு கௌலல் லையின லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அல்லாஹ் சொல்ற வார்த்தை, அவன்கிட்ட போய் பொறுமையா பேசுங்க. ஃபகூலா லஹு கௌலல் லையினா, அல்லாஹ் சொல்ற வார்த்தை மிருதுவா பேசுங்க. லையினா சொன்னா ஆக சாஃப்டா, ஒருத்தருக்கு தொழுவைக்கு போன்னு சொல்றது கூட சாஃப்டா சொல்லணும். நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் யார்கிட்டையும் சாஃப்டா பேசணும். தஃப்சீர்கள் எழுதுவாங்க, அருமையான சகோதர மக்களே, ஃபகூலா லஹு கௌலல் லையின லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, நீ அவன்கிட்ட சாஃப்டா பேச, அவன்கிட்ட கடுமையா பேசாதீங்க, அவன் கடுமையானவன் தான், நீ சாஃப்டா பேசுங்க. லஅல்லஹு யததக்கரு, உன் பேச்சு அவனுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அல்லது அவனுக்கு பயப்படலாம். நீ மிரட்டி பயப்பட வைக்கிறது இல்ல, நீ அவன்கிட்ட போய் பொறுமையா பேசு. அன்னைக்கு இந்த ஆதாரங்கள்லாம் பூரா சொல்லு, நீ சொல்லு, அதுக்கு பிறகு ஒருவேளை அவன் பயப்படக்கூடும் அல்லது அவன் ஈமான் கொள்ளக்கூடும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த 2 பேருக்கும் சொல்லி அனுப்பினான். அருமையான சகோதர மக்களே, தஃப்சீர்கள் எழுதுவாங்க, உலகத்திலேயே ஃபிர்அவுனை விட மோசமானவன் யாரும் கிடையாது, மூசாவை விட சிறந்தவர் யாரும் இல்ல. ஃபிர்அவுனை விட அந்த ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் தஆலா கடுமையாக பேசாதீங்க, மிருதுவாக பேசுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர மக்களே, எங்களுடைய உஸ்தாத் மாதிரிலாம் மதரசால சொல்லும் போது பயான் பண்ணும் போது ரொம்ப கடுமையாலாம் பேசாதீங்கப்பா இல்லையா. நம்மலாம் ஃபிரௌனோட மூசாவோட சிறந்தவர் நம்ம இல்ல, நமக்கு முன்னாடி பயான் கேட்கறவங்க எல்லாம் ஃபிரௌனோட மோசமானவங்க இல்ல இல்லையா. அல்லாஹ் மூசாவிற்கே மோசமான ஃபிரௌன் இடத்துல பேசும்போது மிருதுவாக பேசலாம், அதனால மக்களிடத்துல மிருதுவாக பேசுங்க, கடுமையாக பேசாதீங்க என்பதா எங்க உஸ்தாத் மகள் பாடம் நடத்துவாங்க. அருமையான சகோதர மக்களே, அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் 2 பேரும் போய் ஃபிரௌன் இடத்துல பேசுறாங்க. இதெல்லாம் பாருங்க, அந்த இடத்துல போய் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே தான் நபின்றதுக்கு ஆதாரமா சில விஷயங்களை கொடுத்திருக்கிறான். அந்த அற்புதங்களை செஞ்ச வேலை முடிஞ்சிச்சு. ஆனா அந்த அற்புதங்களை எல்லாம் செய்யல, போய் முதல்ல தாவா செய்யறாங்க. நான் இன்னொரு இடத்துலயும் இதை சொல்லுவேன், போய் அங்க போய் தாவா செய்யறாங்க. ஃபிரௌன் என்னென்னமோ குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கிறான். எப்ப என் வீட்டுல தானே நீ வளர்ந்த, உனக்கு சோறு போட்டது நானு, அப்படி இருக்கும்போது என்கிட்டயே நான் சாதாரண ஆளு, என்னையும் உன்னையும் படைச்ச ஒருத்தர் இருக்கிறான்,
அவனுக்கு நீ இறை தூதன் சொல்றியே என்றெல்லாம் சொன்ன போது மூசா தெளிவா சொல்லிட்டாரு. கால ரப்பு சமாவாக்கி வல்லாருது, இறைவன் சொன்ன வானத்துக்கும் பூமிக்கும் இறைவனா இருக்கணும். ஒரு ஊரை புடிச்சுக்கிட்டு ஊருடைய தலைவனா இருந்துகிட்டு நான் இறைவன் சொல்றதெல்லாம் சாத்தியம் இல்ல. வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், கிழக்கை படைத்தவன், மேற்கை படைத்தவன், அவன் தான் இறைவனா இருக்க முடியுமே தவிர இதுவெல்லாம் இறைவனா இருக்க முடியாது என்று நிறைய ஆதாரங்களை சொல்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவன் சொன்னா, கால ஃபயத்திபின் குந்து சாதிக்கின்ற உன் என்னதாம ப்ரூஃப், நான் தான் இறைவனுடைய தூதன் சொல்லல, என்ன ப்ரூஃப் என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியோடு ஹஜ்ரத் மூசா குச்சியை கீழே போடுகிறார். அங்கும் அந்த குச்சி பாம்பாக மாறுகிறது. முன்னாடி மாறிய பாம்பாக இங்க மாறல, இங்க வேற பாம்பு, இங்க வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அங்க அல்லாஹ் சொல்றான் ஹிய ஹய்யத்துன் தஸ்ஸா, வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய சின்ன பாம்பாக மாறினோம் சொல்றான். இங்க அல்லாஹ் சொல்றான் அதே குச்சி தான், தூர் சினா மலையில போட்ட அதே குச்சி தான், அங்க சின்ன பாம்பாக மாறியது, இங்க முபீன் அல்லாஹ் சொல்றான் ஆக பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான பாம்பாக மாறியது. ஃபிரௌனே பயந்துட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்ல வரான்னு சொன்னா, ஃபிரௌனை மிரள வைக்கணும்னு சொன்னா சும்மா சாதா சீதா பாம்பு போட்டா பயப்பட மாட்டான் இல்லையா, அவன் மிரள்ற மாதிரியான பயங்கரமான பாம்பாக மாத்தணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய முடிவு. குச்சியை போட்டார்கள், பிரம்மாண்டமான பாம்பாக மாறியது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, குச்சி போடுற இடத்துல ஒரே மாதிரி பாம்பு வரல, தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த குச்சி பாம்பாக மாறியது. அங்கும் பாம்பு தான், இங்கும் பாம்பு தான், ஆனா இங்க மாறிய பாம்பு பிரம்மாண்டமான பாம்பு. ஃபிரௌன் பயந்துட்டான். அவன் சொன்னா, அப்பா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஏமாத்திரிய கண்கட்டி வித்த. அன்னைக்கு எகிப்துல கண்கட்டி வித்த ஃபேமஸ், ரொம்ப பிரபலியம். கண்கட்டி வித்த மீன்ஸ், இப்போ உதாரணமா நான் கர்ச்சி வச்சிருக்கேன்னா இதை தூக்கி போட்டா அந்த கர்ச்சி புறா மாதிரி மாறும். உங்களுக்கு புறா மாதிரி தெரியும், ஆனா அது புறாவாகாது. கர்ச்சீஃபா தான் இருக்கும். இதுக்கு பேர் சிகிருன்னு சொல்லுவாங்க. சிகிருல நிறைய வகை இருக்கு சூனியத்துல. அதுல ஒரு வகை என்ன சொன்னா, என்கிட்ட இருக்க ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், உங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும். ஃபிரௌன் சொன்னா, நீ போட்ட குச்சி தான்பா, என் கண்ணுக்கு தான் அது பாம்பு மாதிரி தெரியுது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, என்கிட்ட இதை விட உனக்கு அப்பெல்லாம் என்கிட்ட இருக்கான், அவனை கூட்டு வரட்டுமா என்பதாக ஃபிரௌன் சொன்னா. ஹஜ்ரத் மூசா சரி என்றார். அதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. அன்னைக்கு எகிப்துல அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு விழா நடக்கும். அந்த விழாவுல ஃபிரௌன் கிட்டத்தட்ட 70,000 சூனியக்காரர்களை வர வைத்தான் என்பதாக அறிவிப்பு இருக்கிறது. நிறைய அறிவிப்பு, 8,000 இருக்கு, 12,000 இருக்கு, 70,000 இருக்கு, 80,000 வரைக்கும் இருக்கு. அதிகமான அறிவிப்பு 70,000 சூனியக்காரர்களை வர வைத்தான் என்பதாக சொல்லப்படுது. மூசாவும் ஹாரூனும் அவருடைய ஈமான் கொண்டவர்கள் ஒரு புறத்துல இருக்கிறாங்க, இந்த 70,000 சூனியக்காரர்கள் ஒரு புறம் இருக்கிறாங்க இல்லையா. இப்ப போட்டி, இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு, தோத்தவங்க இந்த பக்கம் வந்து, ஜெயிச்சவங்க பக்கம் வந்துடணும் இல்லையா. இப்போ நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், நம்ம குச்சியை போட்டா பெரிய பாம்பாகும், இவங்க ஈஸியா ஜெயிச்சிடலான்ட்டு. ஆனா அங்கேயும் முதல்ல பேசுறாங்க அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அதாவது நம்ம இடத்துல சில ஆயுதங்கள் இருக்கும், எடுப்புல இந்த ஆயுதங்களை பயன்படுத்திடக்கூடாது. வேற வழி இல்லாம கடைசி கட்டத்துலதான் அந்த குச்சி பாம்பா மாறுறது, அந்த அற்புதத்தை கையில் எடுத்தாங்க. முதல்ல அவங்க பேசுனாங்க இல்லையா, காலலஹு மூசா வயலக்கும் லா தஃப்துரு அலல் அல்லாஹி கரீப். என்னப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயமா இல்லையா, அநியாயமா தெரியலையா, அல்லாஹின் மீது இப்படி எட்டு கட்டுறீங்களே, நீங்க அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், இல்ல அல்லாவுடைய வேதனை வரும், நீங்க மிக மோசமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் முதல்ல ஹஜ்ரத் மூசா பயான் செய்யறாங்க. அவனுக்கு அந்த பயான் புரியல, அவன் ஏத்துக்கிறதா இல்ல. அதுக்கு பிறகு யார் குச்சிக்கு முதல்ல போறதுன்னு கேட்கப்பட்டது. மூசா சொன்னாங்க முதல்ல நீங்க குச்சியை போட்டிருந்தாங்க. இந்த 70,000 பேரும் கையில இந்த குச்சிகள் கயிறுகளை எல்லாம் போட்டாங்க. 70,000 பாம்புகளை போன்று நெளிந்தது, பாம்புகளாக மாறல. நான் திரும்பவும் சொல்றேன், சூனியம் பொருள் இன்னொரு பொருளாக மாறாது, பார்க்கிறவங்களுக்கு ஒரு மாயை ஏற்படுத்தும். இது எல்லாமே பாம்புகளை போல மாறி நெளிந்தது இல்லையா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசா பயந்துட்டாரு, அவனுடைய உள்ளத்துல பயங்கர 20,000 பாம்புகளை பார்த்தா எப்படி இருக்கும், பயந்துட்டாரு. அல்லாஹ் சொல்றான், குல்லா மூசா பயப்படாதீங்க, லா தஹப் அல்கி மா ஃபீ யமீனிக் இன்னக அன்தல் ஆலா, நீங்க தான் உயரத்துல இருக்கீங்க, நீங்க தான் மேல இருக்கீங்க, உங்க கையில இருக்கக்கூடிய குச்சியை கீழே போடுங்க, இது அதை அழிச்சிரும்னு அல்லாஹ் தஆலா சொன்னா. ஹஜ்ரத் மூசா போட்டாரு. இப்ப வேற பாம்பாக மாறியது. முதல்ல போட்ட பாம்பு நெறிற மாதிரி, ஃபிரௌனுடைய அவையில போட்ட போது ஒரு பெரிய பாம்பு, இங்கு அதற்கு கால் எல்லாம் இருந்தது, தப்சீர்ல இருக்கு, அதுக்கு மிகப்பெரிய கால் எல்லாம் இருந்துச்சு. பாம்புக்கு கால் இருக்கான்னு கேட்க கூடாது, அன்னைக்கு அந்த பாம்புக்கு அப்படிலாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிரம்மாண்டமா ஃபிரௌன் பார்த்த பாம்பை விட பயங்கரமான பாம்பாக இந்த பாம்பு மாறியது மட்டுமல்ல, இந்த 70,000 குச்சிகளையும் கயிறுகளையும் அந்த பாம்பு விழுங்கியது.
இதுக்கு பிறகுதான் இந்த சூனியக்காரர்கள் யோசிக்கிறாங்க, மூசா நம்மள மாதிரி சூனியக்காரர் இல்ல. ஏன்னா சூனியத்தின் மூலமாக குச்சிய பாம்பு மாதிரி காட்ட முடியுமே தவிர, கயிறை பாம்பு மாதிரி காட்ட முடியுமே தவிர பாம்பாக மாத்த முடியாது. மூசா போட்ட குச்சி பாம்பு மாதிரி காட்டல, பாம்பாக மாறியது. நம்முடைய கயிறுகளை குச்சிகள் எல்லாம் தின்று விட்டது. அதே இடத்துல அவர்கள் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் அதே இடத்துல சஜிதா செய்தார்கள். ஆலு அமன்னா பிரபில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், இந்த மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்பதாக அதே இடத்துல அவர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம். என்னப்பா, மூசாவை தோற்கடிக்கிறதுக்காண்டி ஏன் அவ்வளவு செலவு பண்ணி உங்களை கூட்டு வந்தா இங்க வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? அவனுக்கு ஒரு கோபம் வருமா இல்லையா? ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம். ஃபிரௌனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, மூசா ஹாரூன் மேல இருந்த கோபம் அப்படி இவன் இந்த பக்கம் டைவர்ட் ஆயிருச்சு. மூசா ஹாரூன் கூட பரவாயில்லை இல்லையா? நீ பாரு, மூசாவையும் ஹாரூனையும் தோற்கடிக்கணும்னு உங்களை வர வச்சா, இங்க வந்து அவனுடைய இறைவன் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா, அதாவது ஃபிரௌன் சொன்னா, உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுமாறாக வெட்டுவேன், மாறுமாறாக வெட்டுவேன். எகிப்து முழுக்க இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ மரங்களிலே உங்களை நான் தூக்கிலிடுவேன், மரியாதையா நீங்க வாபஸ் வாங்கிக்கோன்னு சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை ஃபக்லி மா அக்லி மான் தக்கால், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அந்த சூனியக்காரர்கள் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நல்ல விலையும் சொல்லுங்க, நமக்கு கூட அந்த வார்த்தை வராது. 50 வருஷம் 60 வருஷம் முஸ்லீமா இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா விடுறியா இல்ல கொலை செய்யுமா கேட்டா யோசிக்காம விட்டுருவோம். பிறகு உள்ளத்துல தானே இருக்கு. ஆனா அவங்க அதையே யோசிக்கல. உன்னால என்ன பண்ண முடியும்? கையை வெற்றியா வெட்டு, காலை வெற்றியா வெட்டு, தூக்கில போட போறியா போடு. இன்னமா தக்கலிய ஹாதிகள் ஹயாத்து துனியா, நீ என்ன வேதனை கொடுத்தாலும் இந்த உலகத்துலதான் கொடுக்க முடியும், மறுமையில எனக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதாக அந்த சூனியக்காரர்கள் பதில் சொன்னார்கள். அதே இடத்திலேயே அந்த 70,000 பேர்களும் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமிய பார்வையில் சொல்லதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரர் மக்களே, நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னு, இதுல கூடுதலா தப்சீர்ல சொல்லப்படுது, வெறுமனே அந்த சூனியக்காரர்கள் பாம்பாக மாறியதனால மட்டும் ஈமான் கொள்ளல, அதுக்கு முன்னாடி ஹஜரத் மூசா தாவா செஞ்சிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்ச தாவா தான் அவருடைய உள்ளத்துல தொலைச்சிருக்கு. அந்த தாவாவிலேயே ஓரளவு பக்குவப்பட்டு விட்டாங்க. மூசா சொல்றது உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை மூசா சொன்னது உண்மையா இருக்குமோ என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துருச்சு. இத பார்த்தோன்னா உறுதியாயிட்டாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, தாவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபிரௌன் இடத்துல போய் குச்சியை போடல, தாவா செய்தார்கள். இந்த சூனியக்காரர் இடத்துல எடுத்து குச்சியை போடல, தாவா செய்தார்கள். தாவாதான் பேஸ், தாவாதான் பேஸ். தாவாவை விட்டு நீங்க என்ன பண்ணாலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அருமையான சகோதர மக்களே, ஃபிரௌன் இதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பானா, அல்லாஹ் தஆலா சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல, நீ இனி இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், பனி இஸ்ரவேலை அழைச்சிட்டு வெளியே போங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 6 லட்சம் பனி இஸ்ரவேலை அழைத்துக் கொண்டு அந்த ஊரில் இருந்து வெளியேறுகிறார்கள். இரவு நேரத்துல போக சொன்னா இரவு நேரத்துல வெளியேறுகிறார்கள். நான் ஆரம்பத்துல சொன்னேன், உலகத்திலேயே ஆக மோசமான அயோக்கியர்கள் யூதர்கள். அவர்களை மாதிரி அயோக்கியர்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான், நீங்க பனி இஸ்ரவேலை அழைச்சிட்டு போங்க, இடையில கடல் வரும், இன்னக்கும் முத்தபவன், ஃபிரௌனுடைய படையும் வரும், ஃபிரௌனுடைய படையும் வரும் என்பதாக சொன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூட்டிட்டு போகும்போது பின்னாடி ஃபிரௌனுடைய படை வருகிறது. இவங்க 6 லட்சம் பேர், ஃபிரௌனுடைய படை சுமார் 14 லட்சம் பேர் அல்லது 16 லட்சம் பேர் பெரிய ராணுவத்தோடு ஃபிரௌன் வந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமூகம், அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஃபலம்மா தரா அல் ஜம்மான் காலா ஸஹாபு மூசா இன்னால முதர்க்கும், என்ன மூசா இப்படி வந்து எங்களை மாட்டி விட்டுட்டீங்க, என்ன மூசா இப்படி உன்னை நம்பிதானே நாங்க வந்தோம் இல்லையா, உன்னை நம்பிதானே நாங்க வந்தோம், இப்படி வந்து எங்களை மாட்டி விட்டுட்டீங்கன்னு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல அந்த பனி இஸ்ரவேலர்கள் கேட்டதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, பல நேரங்கள்ல நம்முடைய நாவிலிருந்து இப்படிதான் வருகிறது இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹதீன், என்னோட ரப்பு இருக்கிறான், என் ரப்பு என்னை விடமாட்டான் அவங்க சொன்னாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, நெருக்கடிகள் வரும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பனி இஸ்ரவேலர்கள் சொல்கின்ற வார்த்தையாக இருக்கிறதா, மூசா நபி சொன்ன வார்த்தையாக இருக்கிறதா? பனி இஸ்ரவேலர்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மூசா உன்னை நம்பி வந்தோம், அவ்வளவுதான், இந்த 6 லட்சம் பேரை இன்னைக்கு அவன் குர்பானி கொடுக்க போகிறான், இங்க வாழ்க்கையே நாசமாக போகுதுன்னு நிராசையானார்கள். ஹஜ்ரத் மூசா நிராசையெல்லாம் ஆகல, என் ரப்பு என் கூட இருப்பான்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிக்கல, அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பினான். ஃபௌஹைனா இலா மூசா அனில் ரிப்பி அசாக்கல் பஹர், மூசாவே உங்களுடைய கையில இருக்கக்கூடிய குச்சி கொண்டு கடல்ல அடிங்க, கடல் 12 பாதை கொடுக்கும், உங்களோட ஈமான் கொண்ட ஒரு பூட கடல்ல இறக்குங்க.
அல்லாஹு தாலா சொன்னான். அருமையான சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கை சரியாக இருந்தா உதவி எப்படியும் வரும். நான் திரும்ப எதுக்கு இந்த செய்தி சொல்றேன், அதனால ஆரம்பத்தை சொன்னேன். நான் வரலாறு பெரும்பாலும் பேச மாட்டேன், படிப்பினைகளை மட்டுமே பேசிட்டு போக சொல்றேன். இந்த இடத்துல பனி இஸ்ரவேலுடைய ஸ்டாண்ட் என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2014 இவன் உட்கார்ந்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2019 திரும்ப வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. 2024 சுப்ரீம் பவர், நம்மளால அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யோசிக்கிறோம் இல்லையா? இந்த சிந்தனை பனி இஸ்ரவேலுடைய சிந்தனை, இந்த முஸ்லிம்களுடைய சிந்தனை இல்ல. நபி மூசா மாதிரி நம்ம சிந்திக்கிறோம், நபி மூசா மாதிரி நம்ம சிந்திக்கிறோம். பனி இஸ்ரவேல்களை போல நம்ம சிந்திக்க கூடாது. பனி இஸ்ரவேல் எப்படி யோசிச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என்ன மூசா இப்படி கொண்டு வந்து மாட்டிட்டே. அல்லாஹு தாலா மூசா நபியுடைய அந்த நம்பிக்கை, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் நம்புனாங்க. குச்சியால் அடித்தாங்க, கடல் பிளந்தது, 6 லட்சம் பேர் கீழே இறக்குனாங்க. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி நான் சொல்றேன். 3 சந்தர்ப்பத்துல மூசா பயந்தார்கள். 3 சந்தர்ப்பத்துல. முதல்ல அல்லாஹு தாலா தூர்சினா மலையில அழைச்சு பேசினா இல்லையா, பேசும்போது குச்சி கீழே போடும் போது குச்சி பாம்பாக மாறியது, பயந்து ஓடினாங்க. லா தக மூசா பயப்படாதீங்க எல்லாம் சொன்னான். 2வது பிறவுன் இடத்துல போய் தாவா செய்யும் சொன்னும் போது பயந்தாங்க. நான் ஏற்கனவே அவன் குடும்பத்தில் ஒருத்தரை கொலை செஞ்சிருக்கிறேன், நாங்க போனா எங்களை அவன் மரண தண்டனை கொடுத்துருவான், பயந்தாங்க. அப்பயும் எல்லாம் சொன்னா லா தகாஃபா பயப்படாதன்னு சொன்னான். 3வது இந்த 70,000 சுனியக்காரர்கள் பாம்பு கீழே போடும்போது, குச்சியை கீழே போடும்போது பாம்புமாக மாறியது, பயந்தாங்க. அப்பயும் எல்லாம் சொன்னா லா தக மூசா பயப்படாதீங்கன்னு சொன்னான். 3 சந்தர்ப்பத்துல பயந்த மூசா இங்க பயப்படல. அடிப்படையில இங்கதான் ரொம்ப பயப்படணும், இந்த இடத்துலதான் ரொம்ப கடுமையாக பயப்படணும். ஆனா அல்லாஹு தஆலா ஒரு பக்குவத்தை கொடுத்தான், ஒரு பக்குவத்தை கொடுத்தான். 3 சந்தர்ப்பத்துல பயந்த மூசா 3 இடத்துலயுமே பயப்படாதீங்க மூசான்னு சொன்ன அல்லாஹ் இந்த இடத்துல மூசா பயப்படல, என் ரப்பு என் கூட இருப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா வஹி அனுப்பிச்சான், குச்சி அடித்தார்கள், கடல் பிளந்தது, பனி இஸ்ரவேல் எல்லோருமே கீழே இறங்கி போனாங்க. பிரோன் வருகிறான். பிரோனுக்கு ஒரு யோசனை, இறங்கலாமா வேண்டாமா? மூசா அடிச்ச குச்சி மூசா காண்டி பாதை திறந்திருக்கு, நம்ம போனா நம்மள அதை மூழ்கிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா அவருடைய விதி இறங்க வைத்தான். அல்லாஹு தஆலா இறங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கரை ஏறுகிறார்கள். பிரோன் நடுக்கடலுக்கு போகிறான். 16 லட்சம் பேரும் அதே இடத்துல மரணிக்கிறார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? பனி இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாகவே பிரோனுடைய அழிவு ஏற்பட்டது. அதாவது அல்லாஹ் இங்க என்ன பண்றான்னு சொன்னா, உங்களை கொத்தரிமையில வச்சிருந்தான பிரோனு, அவன் சாவறத பார்த்துட்டு கடந்து போங்கன்றான். நீங்க போன பிறகு பிரோன் சாவறது இல்ல, நீங்க போகும்போது கரையிலே நின்று அவனுடைய அழிவை பார்த்துட்டு போங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அங்கிருந்து போறாங்க. அருமையான சகோதர மக்களே, நிறைய செய்திகளுக்கு 1-2 செய்தியோட நான் முடித்துக் கொள்வேன், நேரம் ஆயிட்டனால. இந்த பனி இஸ்ரவேலுடைய நிலையை பாருங்களேன். திரும்பவும் சொல்றேன், உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள் இவர்கள். கடந்து போகும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயில் ஃபஅதவ் அலா கௌமி யாகிஃபூன் அலா அஸ்னாமில் லஹும் காலு யா மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் அலைஹா. என்ன மூசா, அதாவது அவங்க போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க, அவங்க ஒரு சிலையை வணங்கிட்டு இருக்காங்க. மூசா இடத்துல கேட்டாங்க, மூசா இவங்களுக்கு எப்படி ஒரு சிலை இருக்கோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு சிலையை ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. மூசா கடுமையான கோபமாயிட்டார். எப்பா இவ்வளோ இந்த சிலையை வணங்குறதா நம்ம பிரோன் அங்கேயே வணங்கி இருக்கலாமே, சிலையை வணங்கணும் முடிவு பண்ணிட்டா நம்ம ஏன் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்? அங்கேயே பிரோனை வணங்கி இருக்கலாமே. சிலையை வணங்குறதுக்கு உயிரோடு இருக்கணும், வணங்கி மனுஷனே வணங்கி இருக்கலாமே. சிலை வணக்கம் கூடாது, மனித வழிபாடு கூடாது, வானத்தை பூமியை படைச்ச ஒருத்தனை வணங்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்தா திரும்பவும் உங்க புத்தி அங்கதானே போகுது, சாக்கடைக்கு. திரும்பவும் உங்க புத்தி சாக்கடைக்கு தானே போகுது. ரொம்ப கடுமையாக கோபப்படுகிறார்கள், கடந்து போறாங்க. அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அதுக்கு பிறகு நிறைய மாறு செய்தார்கள், மூசாவை நிறைய மாறு செய்தார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கும்போது யூதர்கள் கேட்டாங்க, மூசாவிற்கு இறை வேதம் வந்த மாதிரி எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு வேதத்தை இறக்கி கொடுத்தாங்க. எஸ் அலுக்க அஹ்லுல் கிதாபி அன்து. நான் இது ஹிஜ்ரி இங்க வந்துட்டேன். இப்ப சொல்லக்கூடிய செய்தி ஹிஜ்ரி 1400 ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய யூதர்கள் கேட்டாங்க, மூசாவிற்கு வேதம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேதத்தை வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வருத்தப்பட்டார். என்னப்பா இவங்க வேதம் அல்லாஹு தஆலா வஹி ஜிப்ரீல் வராரு ஓதி காட்டுறோம், இப்ப போய் இதை கேட்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட போது அல்லாஹு தஆலா சொன்னா ரசூலுல்லாஹ் அவருக்கு, அல்லாஹு தஆலா சொல்கிறான், எஸ் அலுக்க அஹ்லுல் கிதாபி அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபன் மினஸ் ஸமா ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர் மின் தாலிக. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலா அவன் கேட்டான். இன்னைக்கு உங்கள்ட்ட வேதம் கேட்கறதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, ஒரு வானத்துல இருந்து ஒரு வேதம் வரணும்னு கேட்கறதுக்கு நீங்க கவலைப்படுறீங்களே. நான் இந்த பயலுக மூசாட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபகாலு அரினல்லா, அல்லாஹ்வை காட்டி நாங்க ஈமான் கொள்றோம்னாங்க. உங்கள்ட்ட அவ்வளவு கஷ்டமாலாம் கேட்கல, உங்கள்ட்டயாவது வானத்துல இருந்து வேதத்தை கொண்டு வான்னு தான் கேட்டான். நான் இந்த பைய பிரோன்ட்டு இருந்து பாதுகாத்திருக்கேன் நானு. அவன் என்ன தெரியுமா கேட்டான்?
ஃபகாலு அரினல்லா, அவன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇது குல்தும் யா மூஸா லன் நுஅமின லக ஹத்தா நரல்லாஹு ஜஹரா, அல்லாஹ்வை நேராக பார்க்கிற வரைக்கும் நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம். எனக்கு அல்லாஹ்வை முதல்ல காட்டு, அப்புறம் ஈமான் கொள்றோம். அல்லாஹ்வை பார்க்காம ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்ன பயல்கள் இவர்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அளவுக்கு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார்கள். எவ்வளவு மாறு செய்ய முடியுமோ அவ்வளவு மாறு செய்தார்கள். எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு மூசாவை வெடிச்சிட்டாரு. தௌராத் இவங்க கேட்டாங்கன்னு தௌராத்தை வாங்க போனா, தௌராத் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே காலமாடா வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டத்துல சாமினின்னு ஒருத்தர் இருந்தான். எல்லா தங்கத்தையும் வாங்கி ஒரு காலமாடை தயார் செஞ்சா, ஒரு மண்ணை தூக்கி, ஜிப்ரீல் வந்துட்டு போன மண்ணை தூக்கி அந்த காலமாடுல போட்டா, அந்த காலமாடு கத்துச்சு. உடனே ஈமான் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. காலமாடதான் ரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. காரூன் கேட்டாரு, எப்பா இது நம்ம ரப்பு இல்லப்பா, நம்ம ரப்பு வானத பூமியை படைச்சது, போய் ஒரு காலமாட்டு தங்கத்தினால உண்டான காலமாட்டை வணங்குறீங்களே என்பதாக கேட்டபோது அவன் ஏத்துக்கவே இல்லை. ஒருமையான சகோதர மக்களே, அவன் இந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு பிறகு ஹஜ்ரத் ஹாரூனை கொலை செய்ய முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேல எங்களை தடுத்த உங்களையே கொலை செஞ்சிருவேன்னு சொன்ன வகையில. அதாவது கிதாபில் எழுதுவாங்க, இன்னைக்கு இந்தியாவில மாட்டுக்காண்டி கொலை செய்யறான் இல்லையா, இன்னைக்கு பசு மாட்டுக்காண்டி கொலை செய்யறான் இல்லையா, மாட்டுக்காண்டி கொலை செய்யற அந்த சமுதாயம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உருவாயிடுச்சு. மூசா திரும்ப கடுமையாக ஹாரூனை கேட்ட, உன்னை நம்பிதானப்பா விட்டுட்டு போனேன், நான் போறதுக்குள்ள இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டிய, கொஞ்சம் மக்களை தடுக்கிறது இல்லையான்னு கேட்ட பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தும் சொன்னாங்க, இஸ்தல்லஹூனி, என்ன பலகீனப்படுத்திட்டாங்க, காது யக்துலூனனி, என்ன கொலை செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு மேல கொஞ்சம் கடுமையாக பேசியிருந்தா என்ன கொலை செஞ்சிருப்பான், வேற வழி இல்லாம நான் இருக்கிறேன். இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைனி பனி இஸ்ராயில், நான் அதுக்கு மேல ரொம்ப கடுமையாக்கி காலமாட வணங்காதவங்களை தனியாவும் காலமாட வணங்குறவங்களை பிரிச்சு நான் கூட்டு போயிட்டா சமுதாயத்தை பிளவுபடுத்தின நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் பிளவுபடுத்தலன்னு சொன்னாங்க. அதாவது நான் இவங்க இந்த பயல்கப்புறம் காலமாட்ட வணங்குறாங்க ஒரு சில பேர் காலமாட்ட வணங்கல, அவனை விட்டு நான் இவனை ஒதுக்கி கூட்டு போயிருந்தேன்னு வைங்களேன், நாளைக்கு என்னப்பா உன்னை நம்பி ஒரு சமுதாயமா கொடுத்துட்டு போனேன், சமுதாயத்தை பிளவுபடுத்திட்டேன்னு என்ன சொல்வீங்க. அதுக்கு பயந்துகிட்டு, சமுதாயம் பிளவுபடக்கூடாது என்பதற்கு பயந்து கொண்டு நான் இங்க கடுமையை பயன்படுத்தல என்பதாக அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. அருமையான சகோதர மக்களே, இதுல நமக்கான படிப்பினை, எந்த இடத்தையுமே சமுதாயம் பிளவுபடுவதற்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. இங்க ஷிர்க் நடந்திருக்கு, ஷிர்க்கை விட பெரிய பாவம் இல்ல. ஷிர்க் நடந்த போது கூட ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்த விரும்பல. நீ ஷிர்க்கே நடந்தாலும் மூசா வர வரைக்கும் நம்ம ஒன்னா இருப்போம், நீ பண்றது தவறுதான், நீ பண்றது இணை வைப்பு தான், ஆனாலும் மூசா வர வரைக்கும் ஒன்னா இருப்போம், மூசா முடிவு எடுத்துக்கிட்டோம், நான் இங்க பிளவுபடுத்த மாட்டேன் என்பதாக ரொம்ப தீவிரமா இருந்தார்கள். இன்னைக்கு சமுதாயத்துடைய சாபம் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பிளந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மஹல்ல பார்க்கிறோம் இல்லையா, நிறைய பார்க்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் நம்மை அசிங்கமாக பேசுகின்ற அளவுக்கு தொட்ட 90க்கெல்லாம் இன்னைக்கு பிளவுபடுத்தி கொண்டு தனித்தனி பள்ளிவாசல்கள், தனித்தனி பெருநாள்கள், தனித்தனி உண்டியல்கள், தனித்தனி கொடிகள். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தை. அருமையான சகோதர மக்களே, இப்படி நிறைய செய்திகள் படிப்பினைகளாக சொல்லிக் கொண்டே போகலாம். நான் பேசிக்காக ஒரு முக்கியமான படிப்பினை ஒன்று சொல்வதாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேசிக்கான படிப்பினை, மக்களிடத்துல நன்றி எதிர்பார்க்கவே கூடாது. நல்ல விலைக்கு சொல்லுங்க, என் மனைவியா இருந்தாலும் எனக்கு கடமை, நான் உனக்கு செய்யறேன், நீ எனக்கு நன்றியோடு இருக்கணும் எனக்கு கட்டாயம் இல்ல, நீ எனக்கு நன்றியா இல்லாம போய் எனக்கு தேவையே இல்லை. பிரச்சனையே எங்க திரும்ப ஆரம்பிக்குது, நான் உனக்கு அவ்வளவு செஞ்சேனே, எனக்கு நீ நன்றியா இல்லையே, அதுதான் பிரச்சனைக்கான காரணம். மூசா எந்த இடத்திலுமே நீ எனக்கு நன்றியான்னு எதிர்பார்க்கல, என் ரப்பு சொன்னா நான் செய்யற அவ்வளவுதான் இல்லையா. ஒரு இடத்துல பாருங்களேன், ஒரே ஒரு வசனத்தோட முடிச்சுக்குவேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மக்களிடத்துல பேசுறாங்க, யா கௌமி இன்சுரூனி, நீங்க பொறுமையாக இருங்க, அல்லாஹு தஆலாவுடைய உதவி வரும், அல்லாஹ் உங்களை கைவிட்ட மாட்டான் என்பதாக சொன்ன போது அவங்க சொன்ன வார்த்தை, காலு ஊதீனா மின் கபலி அன் தஅதியனா வ மின் பாதி மா ஜிஅதனா. மூசா, நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க அடிபட்டு தான் இருந்தோம், நீ வந்த பிறகு நாங்க அடிபட்டு தான் இருக்கோம், உன்னால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு நபியை பார்த்து சொன்ன வார்த்தை. நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க அடிமைகளாக இருந்தோம், நீ நாங்க அடிமைகளாக இருக்கிறோம், நீ எங்களுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னாங்க இந்த யூதர்கள். அருமையான சகோதர பெருமக்களே, உலகத்திலே 1 நம்பர் அயோக்கியர்கள். நான் திரும்ப சொல்வேன். ஒரு கட்டத்து பேர் மூசா ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுறாங்க, ஒதுக்குருல்லா, கொஞ்சமாவது அல்லாஹ்வை நினைச்சு பாருப்பா, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறான். வானத்திலிருந்து உணவு வழங்கப்பட்ட ஒரே சமுதாயம் பனி இஸ்ரவேலர்கள்.
நீ சமைக்காதன்னு சொல்லிட்ட, நீ ஏன்பா சமைக்கிற, உனக்கு சோறை நான் கொடுக்கிறேன், உனக்கு சோறை நான் கொடுக்கிறேன். அவங்களுடைய ஆடை இருக்கிறதே, ஒரு 40 ஆண்டு காலங்க தீகு மைதானத்துல இருந்தாங்க. வானத்தில் அல்லாஹ் மேகத்தை குடையாக அனுப்பினான். வானத்துல ரசூலுல்லாவுக்கு தான் மேடை குடையாக படுது. உலகத்துல வேற எந்த சமுதாயத்திற்கும் மேகம் குடையாக வரல, யூதர்களுக்கு கொடையாக அல்லாஹ் அனுப்பினான் இல்லையா. நீ சோறு ஆக்காத, உனக்கு வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுக்கிறேன். அவ்வளவும் கொடுத்தும் அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். அருமையான சோதர பெருமக்களே, மூசா கொஞ்சம் தளர்ந்து போகல. நீங்க நாசமா போ, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எனக்கு நன்றி செலுத்தாம போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் கடமையில கரெக்டா இருப்பேன், நான் என் கடமையில கரெக்டா இருப்பேன். அல்லாஹ் கொடுத்த அந்த சட்ட திட்டங்களை உனக்கு சொல்றது மட்டும்தான் என் வேலையை தவிர, நான் உனக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறேனே, நீ எனக்கு நன்றியா இரு. அந்த நன்றி உணர்வை நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு கூலி அல்லாஹ்விடத்துல இருக்கிறது, அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்வேன் என்ற அடிப்படையான படிப்பினை அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அருமையான சகோதரர் மக்களே, இப்படி நிறைய இன்னும் சொல்ல போனா இந்த பல மணி நேரங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள்ல உண்டான படிப்பினைகளை பேசலாம். பேசிக்காக நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சில படிப்பினைகளை மட்டும் பதிவு செய்தேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த பொறுமையை வழங்கினானோ அந்த பொறுமையை நமக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்கு இருந்த அந்த இஹ்லாஸ், அதனாலதான் நான் வசனத்துல ஆரம்பத்துல ஓதுனேன், வதுக்குர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லிஸா. மூசாவை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அவர் முஹ்லிஸாக இருந்தார், இஹ்லாஸ் உடையவராக இருந்தார். ரப்புக்காக மட்டும்தான் எந்த காரியத்தை செய்தார். என் பொண்டாட்டி மேல எனக்கு 100 ரூபாய் துணி எடுத்து கொடுத்தா கூட நீ இடத்துல நன்றியோட இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் ஒரு துணி எடுத்து கொடுக்கல. நல்ல சாப்பாடு கேட்கறியா, நல்ல சாப்பாடு KMSல வாங்கி தரேன், நீ எனக்கு நன்றியோட இருக்கணும்ன்றது இல்ல. அல்லாஹ் சொன்ன மனைவியை நல்லா பாத்துக்கோன்னு அதனால பாக்குறேன், என் பிள்ளைய பாத்துக்க சொன்ன அதனால பாத்துக்கிறேன். நீ நன்றியோடு இருந்தா அல்லாஹ்விடத்துல கூலி உனக்கு இருக்கு. நீ நன்றி கெட்டத்தனமா இருந்தா உனக்கான கூலி அல்லாஹ்விடத்துல இருக்கிறது. நீ என் இடத்துல நன்றி கெட்டத்தனமா இருந்தனால நான் கவலைப்பட போறது இல்ல. இது மனைவி, மக்கள், சமுதாயம், மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த அல்லாஹ்விடத்துல மட்டுமே நம்முடைய கூலியை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலும் நமக்கு கூலி எதிர்பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இழிவானதாகிவிடும். அல்லாஹ் அந்த சூழலை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி அல்லாஹ்விற்காக முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் மட்டும் கண்ணு கருத்துமாக இருந்தார்களோ, அது போன்று நாமும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முழுமையாக நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டுவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.